ஹேமாவதியுடைய முதல் புத்தகம் வெளியாயிருக்கு. சூசமுத்திரம் ஒரு வாடாமல்லி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். அந்த வாடாமல்லி நான் தீக்கிறதுக்கு வருவாரு சூசமுத்திரம். அவர் அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் என்ற முறையில என்கிட்ட பேசி எனக்கு புரிய வைக்கிறார். அவர் எழுத்தாளர், மூத்தவர். அவர் என்ன என்கிட்ட சொன்னாருன்னா, நான் திருநங்கைகள்கிட்ட உரையாடினேன் நீதிராஜன். நான் ஆண்கள் உடலிலே சிறைப்பட்டிருக்கிற பெண்களையா நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு ஒரு ஆதங்கமா அந்த வலியை உணர்ந்து பேசுவாங்க. அந்த வலியை உணர்ந்து ஆஹ் இவ்வளவு வேதனைப்படுறாங்களே, இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பிறர் துன்பத்தை தன் துன்பமா நினைக்கிற அந்த படைப்பாளி மனசுல இருந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற அந்த படைப்பாளி சு சமுத்திரம் பேசியிருக்காங்க. அப்படின்னா ஏமா திருநங்கைகள் ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா அவங்கள படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது வாழ்வாதார பிரச்சனையா இருக்கட்டும், அதுல செயல்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பப்போ சிறு சிறு செய்தியா வரும். அவங்க மனித உரிமை மேம்பாடு மற்றும் ஆராய்ச்சி மையம்னு என்னுடைய இணையர் வேணி வேலை செஞ்ச அந்த நிறுவனத்துல அவங்களும் வேலை செஞ்சாங்க. அங்க வேலை செய்யும் போது கூட அவங்க அவங்க அந்த தொடர்புகளை எல்லாத்தையும் இவங்களுக்கு உதவுறதுக்கு பயன்படுத்துவாங்க. ஒரு அமைப்பாளரா இருந்தாங்க அவங்க. அப்ப அந்த அந்த அனுபவத்துல இருந்து இந்த புத்தகம் உருவாயிருக்கு. ஒரு நீண்ட ஒரு தொடர் உழைப்பு, அந்த உழைப்புல கிடைச்ச கள அனுபவங்கள், புரிதல்கள், அதெல்லாம் நமக்கு கடத்திட்டாங்க அவங்க அந்த புத்தகத்துல. உங்களுக்கு இந்த புத்தகத்தை நான் ஏற்கனவே காட்டினேன் உங்களுக்கு. இதுக்கு அவங்க சரி தவறு என்று யார் முடிவு செய்வது தாமு வெளியாகி இப்போ அத அது பலரும் அத தனித்த புத்தகம், தனிச்சிறப்பான புத்தகமா அதை விவாதிக்கிற வகையில இருக்கு. அதாவது இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க ஒரு 25 வருஷத்துக்கு மேல எழுத்தை செதுக்குறதே வேலையா இருப்போம். அதாவது இப்படி எழுதணும் அப்படி எழுதணும்னு. சில புத்தகங்கள் மட்டும் அதனுடைய கண்டென்ட்ல நிற்கும். அது எப்படி எழுதினாலும் அது எப்படி அந்த முன்வைப்புங்கிறது எப்படி இருந்தாலும் அதையும் மீறி அதனுடைய கண்டென்ட் தலை தூக்கி கம்பீரமா நிற்கும். அந்த மாதிரியான வகைகள் சில எந்த வடிவத்துக்குள்ளேயும் அடங்காத திமிரிக்கிட்டு இருக்கிற சில படைப்புகளை நான் பார்த்திருக்கேன். அது மாதிரியான ஒரு படைப்பு இது. இந்த திருவிளையாடல்ல நாகேஷ் வசனம் பண்ண மாதிரி குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவர்களாகவும் இருப்போம். அதாவது பாட்டெழுதி பேர் வாங்கும் புலவரும் இருக்கிறார்கள். ஆனால் குற்றம் கண்டுபிடித்தே பேர் வாங்கும் புலவரும் இருக்கிறார்கள். இதில் நீர் எந்த வகையை சேர்ந்தது என்று உனக்கே தெரியும் என்று நினைக்கிறேன். நாகேஷனுடைய வசனம் மாதிரி எதுலையுமே இது அப்படி நல்லா இருக்கலாம், இப்படி நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுக்கு நாலு இருக்கும். அது இந்த மொழியியல்ல ஊறி கிடக்குறவங்களுக்கு அதுல ஒரு எழுத்து பிள்ளையை பார்ப்போம். ஆனா அதெல்லாம் தூக்கி தகத்தெறிஞ்சு அந்த கண்டென்ட் ஒரு தனித்துவமான அனுபவமா இருக்கும். இது வரைக்கும் யாரும் போய் தொடாத ஒரு சமூக பிரிவுகிட்ட பேசியிருப்பாங்க, பேசாத கோணத்துல பேசியிருப்பாங்க. அந்த மாதிரி புத்தகம் இது. இப்ப அதுல அதாவது தோழர் மீனாட்சுந்தரம் ஒரு முறை தோழர் மாதர் சங்கத்துல கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, ஓடி போயிட்டு புள்ளக்குட்டி கட்டிக்கலாமா அப்படின்னு ஒரு பாட்டு வந்தப்போ மாதர் சங்க அதை ஏதோ விமர்சிச்சாங்களாம். இது கண்டிக்கணும், இப்படி எல்லாம் நாட்டுக்கு இருக்குது, சமுதாயத்துக்கு இருக்குதுன்னு. தோழர் ஏமா ஏதோ அது ஒரு புதுமை பெண் புதுமை குரலா இருக்குது, அதை விட்டுருங்கம்மா அப்படி அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிச்சுட்டு அப்படி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் பொதுவா எங்களுக்குள்ள ஒரு இதுவா பேசிப்போம். அதுக்கப்புறம் அவர் வழிகாட்டலுக்கு பிறகு அதை சரியான கோணத்துல சரி இதெல்லாம் தாக்க வேண்டியதில்லை அப்படி இப்படின்னு கொஞ்சம் நிதானமா மார் சங்கம் போனாங்கன்னு மார் சங்கத்தை பத்தி பேசும்போது நாங்கெல்லாம் கொஞ்சம் ஆண் கம்யூனிஸ்டுகள் ஒரு வாரி பேசிப்போம். அது மாதிரி உரையாடல்கள் கூட சில பேர் இன்னும் இப்படியெல்லாம் உரையாடல் இருக்குன்னு இப்ப அந்த மாதிரி அது புனைவுக்கே உரிய வகையில அது அது அதாவது வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படியே டைலாக், அப்படியே அந்த மாதிரியான டைலாக்ல ஒரு சில டைலாக் அவங்க அந்த பூவாகம் அந்த அதாவது திருநங்கை திருநம்பியர் பொதுவா இந்தியாவில் மட்டும்தான் கம்யூனிட்டியா இருக்காங்க, சமூகமா இருக்காங்க. மற்ற இடங்கள்ல ஒரு அங்கங்க இருப்பாங்க, அவங்களுக்கான ரைட்ஸ் உரிமைகள் பேசப்படுது. இங்க ஒரு பண்பாடோட இணைஞ்சு ஒரு வழிபாட்டு முறையோட இணைஞ்சு ஒரு பண்டிகை முறையோட இணைஞ்சு அது இருக்கு. ஹேமா போயிருக்காங்க. அங்க போய்
அங்க போய் இருக்கிற அந்த 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 இடத்துல ஒரு திரளாக கூடும்போது அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்றாங்க. அந்த ஒரு நாள்ல வந்து இந்த கூத்தாண்டவர் கோயில்னு சொல்லக்கூடிய விஷயத்துல அங்க வந்து திருமணம் செய்தல், அன்றைக்கே வந்து ஒரு நாள் திருமண வாழ்வு வாழுதல், அது அது அந்த மாதிரி அந்த பண்பாட்டு இதுல அது எப்படியெல்லாம் அதுல திணுசுகளை சொல்லியிருக்காங்க சில கதைகள்ல எல்லாம் அதுல வந்து. அப்ப இதுக்குள்ள அந்த மாதிரி வந்து நிறைய ஒவ்வொன்றுமே ஒரு தனியா ஒரு படம் எடுக்கிறதுக்கான திரைக்கதை வசனங்களா இருக்கு. ஒவ்வொன்றும் அவங்களே ஒரு வாயில சொன்னாங்க, ஸ்கிரிப்டா தான் எழுதியிருக்கேன். ஒரு நாடகம் எடுக்கணும்னா ஒரு முழுமையான நாடகம் எடுக்கலாம், அல்லது ஒரு இது எடுக்கலாம். இப்போ உதாரணமா பாலியல்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல நமக்குன்னு ஒரு இதுதான் சரி இதுதான் தவறு அப்படின்னு ஒரு எதிர்மறை இருக்கும். இது ஒன்று இது ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கருப்பு வெள்ளையா நம்ம பைனரின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுக்கிறது. ஆஹ் அது மாதிரி இல்லாமல் அந்த பாலியல் உணர்வுல கூட வேற வேற வடிவங்கள் இருப்பதெல்லாம் அவங்க அதுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்ப வந்து என்கிட்ட ஒரு முறை ஒரு பத்திரிகையாளர், பெண் பத்திரிகையாளர் கேட்டாங்க, அத அந்த பாலியல் சிறுபான்மைன்னு சொல்றாங்களே அவங்கள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க? நான் கொஞ்சம் அப்நார்மல்னு நான் நினைக்கிறேன்னு. அது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அப்படித்தான் வந்துச்சு பதில். அவங்க சொன்னாங்க, நாங்களும் சேர்ந்துதான் நார்மல்னு சொல்றாங்க நீதிராஜன் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு அவங்க கிட்ட அதுக்கடுத்து பேசுறதுக்கு எனக்கு வரல. இப்போ நான் சிலர் வந்து இந்த திருநங்கைங்கிறது ஒரு ஃபால்ட்டு, ஒரு கோளாறு அப்படின்னு பாக்குற ஒரு வகை இருக்கு. அதுல வந்து நான் வந்து டெல்லியில மாற்றுத்திறனாளிகளுடைய ஒரு கூட்டம் அட்டன் பண்ணேன். அதுல படிச்சு பிஹெச்டி வாங்கினவர் அவர் வந்து ஒரு குரல் எடுத்து ஒரு பிரகடனம் பண்ணாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, நீ மட்டும் உலகம் இல்ல, நானும் சேர்ந்ததுதான் முழுமைன்னு சொன்னாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா அவரு, நல்லா இருக்கிறவங்க, உடல் ஊனமில்லாதவங்க, அவங்க எல்லாம் சேர்ந்தது மட்டும் உலகம் கிடையாது. அந்த முழுமை, அந்த இந்த குறைங்கிற வார்த்தையை அவர் ஏத்துக்கல. நான் வந்து அவரை பார்த்தா எனக்கு மாற்றுத்திறனாளிங்கிறோம், குறையா இருக்கிறாரு, குறைபாடா இருக்கிறாங்கிற. அவர் குறைபாடு இருக்குங்கிறது அவர் இயற்கைய, நீ நானும் சேர்ந்ததுதான் முழுசு, நீ என்ன என்னை இப்படி பாக்குற அனுதாப பார்வைன்னு கேட்டாரு. பிஹெச்டி படிச்சிருக்காரு, ப்ரொஃபஸரா கூட இருக்காரு, வீல் சேர்ல தான் இருக்காரு. கம்பீரமா இங்கிலீஷ்ல பிரகடனப்படுத்துறாரு, 1000 பேர் உட்கார்ந்து இருக்கிறோம். அப்போ சில கருத்தாக்கங்கள் வந்து நாம நம்ம இதுதான் சரி அப்படின்னு நினைக்கிற விஷயங்களை உடைக்கும். அந்த மாதிரியாக இந்த திருநங்கை திருநர் வாழ்வு என்பது நாம பொதுவா வாழ்ற அந்த வாழ்க்கையோட மாறுபட்டதா இருக்கு. இப்ப அவங்க வந்து அதுல இருந்து வர்றாங்க, ஒரு பெண் உடல் ஆண் உடல்ல வேற ஒரு பாலினம் இருக்காங்க. அதை இந்த புத்தகத்துக்குள்ள பாலாதிக்கம், அதாவது ஆணாதிக்க அப்படிங்கிற ஒரு சொல்லுக்கு இன்னொன்று வளர்ச்சியா பாலாதிக்கம்ங்கிற ஒரு சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க ஹேமாவதி. அது வந்து இவங்க ஒரு ஒரு ஆணா பிறந்தவர் பெண்ணா மாறுறாரு, நான் பெண்ணுன்னு உணர்றாரு. அதை நிலைநாட்ட முயலும் போது அது குடும்பத்தினர் ஆதரவு கிடைக்கல, வெளியேற்றப்படுறாருன்னா அவருடைய டிராவல் எப்படி தன்னை போன்றவர்களை தேடி, அதுக்கான அவர் படித்தவரா இருந்தா கூட அவர் போய் அங்க ஒரு கம்யூனிட்டியா இருக்கிறவங்களோட இணைதல், அதற்கு பிறகு அவங்களுக்கான வேலை வாய்ப்பு இல்லாதனால அந்த அதாவது பிறரிடமிருந்து வேண்டி பெறுதல், அந்த வேண்டி பெறுதல் மூலமாக தன்னுடைய பாலின அடையாளத்தை அறுவை சிகிச்சை செய்வதற்காக அதை சேர்த்தல், அதற்கு பிறகு அந்த கட்டம் முடிந்த பிறகு தான் முழுமையான மாற்று தன்னுடைய பால் அடையாளத்தை பாலினத்தை தான் மாற்றிக்கொண்டோம் என்பதோட இன்னொரு வாழ்வை வந்து ஒரு நடுத்தர, அதாவது அதான் வயது வந்த பிறகு தன்னுடைய அடையாளத்தை ஆண் உடையை தவிர்த்து பெண் உடை தரித்தல், இந்த மாதிரியான இது இது ஒரு வகை. திருநம்பிங்கிறது இன்னொரு வகை. இப்படி ஒவ்வொன்றுக்குள்ளேயும் அவங்களுடைய உணர்வுகள் வந்து மாறி வரும்போது, ஆணாகவும் இருந்து பெண்ணாகவும் இருக்கிற, அது ஆணாக நடத்தப்பட்ட விதத்துல அந்த அனுபவம், பெண்ணாக இருப்பதால் ஏற்படுற அனுபவம், இதோட அவங்களுடைய வாழ்முறை என்பது எப்படி இருக்குது, அதற்கான விழிப்புணர்ச்சி அவங்களுக்கான ஒரு ஒரு இது வரும்போது, ஒரு ஒரு மார்க்சிஸ்ட், ஒரு சமூக செயல்பாட்டாளர், சமூக மாற்றத்துக்கு நிக்கிறவங்க, அவங்களோட போய் ஒரு வேமாவதி மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் போய்
உன்னை தெரிஞ்சுக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே உடனே வந்து அவங்க ஆவி கட்டி பிடிச்சுக்கிறது. முதல்ல ஒரு அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல சந்தேகத்தோட பாக்குறது, அப்புறம் நம்பிக்கை வந்த உடனே ஆவி கட்டி பிடிச்சுக்கிறது. உதாரணமா நான் இதை ஒப்பிடுவேன். நான் வந்து கீதா கோதாவரி பரலேகருடைய மனிதர்கள் வெளிப்படையும் போது அப்படிங்கிற புத்தகத்துல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த வார்லி ஆதிவாசிகளை வந்து நாங்க விடுதலை செஞ்சோம்னு சொல்லல, மக்கள் தங்களை விடுதலை செய்து கொள்வதற்கு எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க கோதாவரி பரலேகர். 4 தலைமுறையா இன்னைக்கும் கம்யூனிஸ்ட் வேர் வந்து ஆணி வேர் அங்க அழுத்தமா தலைமுறை தலைமுறையா வந்துகிட்டு இருக்கு. அவங்க விவசாயிகளை திரட்ட போனாங்க, ஆனா விவசாய அடிமைகளை திரட்டினாங்க. தங்களுக்கான ஒரு ஆர்கனைசர், ஒரு இவர் கிடைச்ச உடனே, ஒரு 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 தனக்கு ஒரு தலைமை கிடைச்ச உடனே அந்த மக்கள் தங்களுடைய அடிமை தலையை உடைச்சுக்கிட்டு, சங்கிலியை உடைச்சுக்கிட்டு நிமிர்ந்து நிக்கிறாங்க. இப்ப அந்த இதை வந்து இன்னைக்கு காவியமா நாம இன்னமும் பல மொழிகள்ல வந்து இப்போதும் நான் ரொம்ப உணர்ச்சிபூர்வமா அந்த புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன். அது மாதிரி ஒரு ஆர்கனைசரா ஹேமாவதி அங்க போகும்போது அங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க ஆதி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அவங்க குடும்ப உறவினர் ஆகுறாங்க, தங்களுடைய உரிமைகளை சொல்றாங்க. இன்றைக்கு தாமிய கசால அவங்களுக்குன்னு ஒரு உபகுழு தொடங்குறது, அவங்களுக்கான கலைக்குழு. இப்போ போராட்டத்திற்காக நாம செய்கிற எல்லா வழிமுறையும் அவங்களுக்கு கற்றுத்தருதல், அதோட இலக்கியங்களை அவங்களை அதாவது கலை இலக்கிய செயல்பாடுகள்ல அவங்களுக்கான தனி வகையான குழுக்களை அமைத்தல், அது மாதிரி ஒரு ஒரு புதிய பகுதிக்கு தன்னுடைய செயல்திறனை ஹேமாவதி அவர்கள் விரிவுபடுத்தி இருக்கிறார். அவர் பல அவதாரங்கள் எடுத்திருக்கிறார், அதை சொல்றதுக்கு நமக்கு டைம் பத்தாது. ஆனா இந்த புத்தகத்தில் வெளிப்படுகிற ஹேமாவதி என்பவர், அவர் வந்து அதாவது சமூகம் பற்றிய ஒரு முழுமையான புரிதல் கொண்டவராக, அதிகம் பாதிக்கப்படுகிற எங்களெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா அப்படிங்கிற பகுதிகளில் அவர் வந்து ஒரு ஒரு மார்க்சிஸ்டாக போய் அவர் கனெக்ட் ஆயிருக்காரு, அவங்கள அணி திரட்டி இருக்கிறாரு. அதை கள அனுபவத்தை புத்தகமா கொண்டு வந்திருக்கிறார். நான் இந்த இடத்துல சென்னையில இதே மாதிரி இருந்த ஒரு ஆளுமையை நான் ஒப்பிட விரும்புறேன். கண்ணன் கண்ணன் தோழர் கார்ல் மார்க்ஸ் லைப்ரரின்னு ஒண்ணு இருந்தது சென்னையில, இறந்துட்டாரு அவரு. அந்த கண்ணன் தோழர் ஒரு ஓய்வு பெற்ற ஒரு அரசு ஊழியர், மார்க்சிஸ்ட். அவர் வந்து சென்னையில சத்தம் இல்லாம செய்தது என்னன்னா, பார்வை திறன் இல்லாதவர்களை எல்லாரையும் ஒருங்கிணைத்து அவங்கள படிக்க வைத்து, அவங்கள அணி திரட்டி, அவங்கள அவங்கள வந்து அவங்களுடைய சமூகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்தினார். அவங்க அவங்க வந்து ஒரு அதாவது ஒரு ஒரு பழுத்த பழத்தை எப்படி வந்து தேனீக்கள் மொய்த்துருப்பதை போல பார்வை இல்லாத மனிதர்கள் வந்து அவரை மொய்த்திருப்பாங்க. அவர் இறந்த போது அவர் கூட்டம் கூட்டமா வந்து பார்வை திறனில் எங்களை படிக்க வச்சாரு, எங்களை வளர்த்து எடுத்தாரு, எங்களை வந்து பல பொறுப்புகளுக்கு உயர்த்தினாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவர் வந்து அப்படி ஒரு ஒரு பகுதி மக்களோட அப்படியே கலந்து கரைஞ்சிட்டாரு அந்த கண்ணன் தோழர் என்பவர். உங்களுக்கு அடிப்படை வர்க்கங்களை திரட்டுவது அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம இன்னும் கூடுதலாக இன்னும் லட்சம் மடங்கு அதிகப்படுத்துற அதே நேரத்தில், நீங்க பாதிக்கப்பட்டிருக்கிற இழப்பதற்கு ஏதுமற்ற பல வகையான சமூகங்களை திரட்டுவதில் இது ஒரு எடுத்துக்காட்டான செயல்பாடு. அந்த அனுபவங்களை அவர் புத்தகமா மாற்றி இருக்கிறது ரொம்ப எடுத்துக்காட்டான செயல்பாடு. உதாரணமா இப்ப வேணி பிரேமா ரேவதி வந்து சுனாமில பூம் பூம் மாட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிச்சை எடுத்து வாழ்கிற நாடோடி சமூகம் இனம், அதியன் பழங்குடின்னு சொல்லக்கூடியவங்க 50 குடும்பத்தை எடுத்து அவங்கள பிச்சை எடுக்கிறதுல இருந்து தடுத்து, அந்த குழந்தைங்க பிச்சை எடுக்கல, நாங்க வருமானம் இல்லைன்னா அந்த குடும்பங்களுக்கு வருமானத்தை ஏற்பாடு செய்து ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறாங்க. பட்டதாரிகள், ஒருத்தர் தீக்கதிருக்கு பத்திரிகையாளராக கூட வந்துட்டு போனார், ஒரு பெண்ணு. என் வீட்டுல வந்து அவங்க அவங்க வந்து பல பல்கலைக்கழகங்களுக்கு இப்ப படிக்க போய்கிட்டு இருக்காங்க. என்னுடைய என்னுடைய நான் ஏன் இங்க ஹேமாவதியுடைய வேலையை இங்க தனிச்சு இந்த ஒப்பிடலோட நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மார்க்சிசத்தை தன்னுடைய வாழ்முறையாக கொண்டவர்கள் இவர்கள் வந்து ஒரு ஒரு குழுவை, ஒரு சமூக குழுவை, குரலே இல்லாத சமூகம், அவங்க வந்து அந்த சமூகத்தை எடுத்துக்கொண்டு ஜீரோல இருந்து ஆரம்பித்து அவர்களை உருவாக்கி அவர்களை ஒரு பட்டதாரியாக, இப்ப அந்த தலைமை என்ன வந்திருக்குன்னா, ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துல ஒரு தலைமை உருவாயிடுச்சு. அவங்க என்ன சொல்றாங்க, அக்கா இனிமேல் நாங்க பாத்துக்கிறோம்க்கா எங்க அமைப்பை,
எல்லாரையும் படிக்க வைப்பேங்க்கா அப்படின்னு சொல்லுது. இப்ப இது அதாவது தொழிலாளர் அரங்குகள் அது லட்சம் மடங்கு கூடட்டும், அந்த வேலையை குறைச்சு மதிப்பிடல. ஆனால் இந்திய சமூகத்தில் 1200க்கும் மேற்பட்ட தலித் சமூகங்கள் ஏற்றத்தாழ்வான முறையிலே பொருளாதார வாழ்நிலை கட்டங்கள்ல இருக்குது. இந்திய சமூகத்தில் 800க்கும் மேற்பட்ட பழங்குடி இனங்கள், அதுல 10% தொல்குடி இனங்கள், விவசாயத்துக்கே வராம இயற்கையான பொருள்களை சேகரித்து வாழ்கிற 10,000 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதார காலகட்டத்திலே ஒரு ஏறத்தாழ 75-80 தொல்குடிகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள், அதுல குற்ற பரம்பரை இழிவு சமூகங்கள் 198 சமூகங்கள் இருக்கு. இவற்றுக்கெல்லாம் இன்னமும் குரல் இல்லை. இந்த அடிப்படை வர்க்கங்களை திரட்டுகிற பணி இன்னும் லட்சம் மடங்கு அதிகப்படுகிற அதே நேரத்தில் இந்த சமூகங்களுக்கெல்லாம் நாம தான் மார்க்சிஸ்டுகள் தான் குரலா இருக்க வேண்டியிருக்கிறது. அவர்களுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியினுடைய ஒவ்வொரு அணுவிலும் நாம் தான் இருக்க வேண்டியிருக்கிறது என்ற உண்மை நிகழ்வுகளை ஒரு அதாவது புதின எழுத்தாக, அதை வந்து ஒரு புனைவுன்னா சும்மா கற்பனை புனைவு அல்ல, உண்மையை ஒரு புனைவாக எழுதக்கூடிய திறனோடு இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த புத்தகம் என்பது, இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்கிறது, விவாதிக்கப்பட்டிருக்கிறது, நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு உற்சாகமா இருக்கிறது. இதற்கு முன்னால் லிவிங் ஸ்மைல் வித்யா என்று சொல்லக்கூடிய என்னுடைய நண்பரான வித்யா என்ற சரவணன் என்ற வித்யா, அவர் வெளிநாட்டுல இப்போ பட்டப்படிப்புல இருக்கிறார். அவர் தான் முதல்ல ஆணா இருந்து பெண்ணா மாறிய அவர் என்ற முறையில, திருநங்கை என்ற முறையில ஒரு புத்தகத்தை எழுதி அது பல மொழிகளில் வந்தது. வெள்ளை மொழி என்ற ஒரு புத்தகம் அதுவும் ஒரு திருநங்கையாக மாறிய ஒருவர் எழுதியிருக்கிறார். அந்த வகையில், ஆனால் இது தனி வகையானது. ஒரு மார்க்சிஸ்ட் சமூக செயல்பாட்டாளர், அரசியல் செயல்பாட்டாளர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியத்தை மேற்கொண்டவர். அவர் தன்னுடைய மற்ற எல்லா பணிகளோடையும் சேர்ந்து இந்த பணியை எடுத்திருக்கிறார். அந்த பணியை மிக சிறப்பான முறையில், மிக எடுத்துக்காட்டான முறையில் அவர் அதுல சாதனை படைத்திருக்கிறார் என்ற உதாரணமாக இது இருக்கிறது. இதை நீங்க வேற எதோட ஒப்பிட முடியாது. இப்ப மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அமைப்பு இருக்கு, கௌரவமான அமைப்பு. ஆனா நீங்க மற்ற மற்ற மாநிலங்கள்ல இத்தகைய முயற்சிகள் இதுவரைக்கும் நான் கேள்விப்படலை. யாருன்னா சொன்னா நான் கேட்டுக்கிறேன். இப்ப அந்த வகையில இந்த புத்தகம் ஒரு தனி வகையான புத்தகம் என்பதை சுடுமண் பொம்மைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பை எழுதியிருக்கிறாங்க. இவங்க தாமியகாசாவோட மாநில குழு உறுப்பினரா இருக்கிறாங்க. இவங்களுடைய கவிதை தொகுப்பு மாநில மாநாடு தஞ்சாவூர்ல கவிதை தொகுப்பு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அதுல நடிகை ரோகிணி எங்களுடைய கௌரவ தலைவர் அவங்க இன்ஸ்பயர் ஆகி சிஎம் கலந்துகிட்ட நிகழ்ச்சியில தோழர் லக்ஷ்யா பாடின அந்த கவிதைய அவங்க பேசி பெயர் சொல்லியே அவங்கள அறிமுகப்படுத்தினாங்க அப்படிங்கறதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா பாக்குறேன். தோழர் லக்ஷ்யா வந்திருக்கிறாங்க. அவங்க என்னுடைய இந்த புத்தகத்துக்கு வாழ்த்துரை கொடுத்திருக்கிறாங்க. அரங்கிற்கு வணக்கம். அரங்குனா ஜூம் அரங்கிற்கு வணக்கம். என்னுடைய பெயர் லக்ஷ்யா மன்னார். என்னுடைய பாலினம் திருநங்கை. என்னுடைய ப்ரொனவுன்ஸ் ஷேஹர். சரி தவறு யார் முடிவு செய்வது? புத்தகத்தை பத்தி தோழர் நூல் அறிமுகம் சுருக்கமா பண்ணியிருந்தாங்க. புத்தகத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா நான் 2 விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணியிருந்தேன். என்ன அப்படின்னா, ஒண்ணு, தமிழ் இலக்கிய சூழல்ல திருநர்கள் குறித்த புத்தகங்கள் நிறைய வந்திருக்கு. நம்ம கோமதிக்கு ராஜநாராயணன் எழுதின கோமதி சிறுகதையில இருந்து ஆரம்பிச்சு சூசமுத்திரம் ஐயாவுடைய வாடாமல்லியா இருக்கட்டும், அப்புறம் கைரதி 377 அப்படின்னு சொல்லிட்டு மூவானந்தன் தாமியகாசாவுடைய மாநில குழு உறுப்பினராக கூட இருக்கிறாங்க. அவங்க எழுதுந்து நிறைய புத்தகங்கள் வந்திருக்கு. அதுல தமிழ் இலக்கிய சூழல்ல ஒரு பெண் திருநர் குறித்து, இப்போ வாடாமல்லி சூசமுத்திரம் ஐயா எழுதின புத்தகம் பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவர் திருநங்கைகள் மட்டும் இல்ல, நம்ம திருநர் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றது திருநங்கைகள், திருநம்பிகள். திருநங்கைகள்னா உங்களுக்கு தெரியும், ஆணாக பிறப்பால் அடையாளப்படுத்தப்பட்டு அதுக்கப்புறம் பெண்ணாக உணர்ந்து பெண்ணாக வாழ முற்படுபவர்கள் திருநங்கைகள். பிறவியில் பெண்ணாக அடையாளப்படுத்தப்பட்டு தனக்குள்ள இருக்கின்ற ஆண் உணர்வை இது பண்ணி ஆணாக வாழ முற்படுபவர்கள் திருநம்பிகள் அப்படின்னு.
ஒட்டுமொத்தமா இந்த இரு நபர்களையும் சேர்த்து திருநர்கள் அப்படிங்கிற வார்த்தையை வந்து நாங்க பயன்படுத்துறோம். டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கான ஒரு தமிழ் பதமா. இதுல நான் என்ன சொல்ல வரணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்ப தோழர் வந்து குறிப்பிட்ட மாதிரி வந்து நான் வித்யா அப்படிங்கிற லிவிங்ஸ்மெல் வித்யாவுடைய தன் வரலாறு நூல். அந்த நூல் தான் தமிழ்ல முதல்ல ஒரு திருநங்கையோடைய ஆட்டோபயோகிராஃபி. அதுக்கப்புறம் தான் வந்து ஆஹ் வெள்ளை மொழி அப்படின்னு ரேவதி ஆயாவுடைய அவங்களுடைய தன் வரலாறு வந்தது. அந்த புத்தகம் ஆங்கிலத்திலயுமே வந்தது. புத்தகத்தை ஆங்கிலத்துல வந்து கீதா தோழர் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா மொழிபெயர்த்திருந்தாங்க. சோ கீதா தோழர் வந்து என்ன பண்ணாங்கன்னா மொழிபெயர்த்தாங்க, அவ்வளவுதான். ஆனா இங்க தோழர் ஹேமாவதி என்னன்னா அவங்களுடைய அந்த அவங்க பயணித்த அந்த 10-15 வருடங்களா திருநர் மக்கள் கூட, திருநங்கைகள், திருநம்பிகள், பால் பன்மையினர்னு சொல்லப்படக்கூடிய எல்ஜிபிடி மக்கள் கூட பயணித்த அந்த வாழ்க்கையை தான் என்னவா எழுதியிருக்காங்க, புத்தகமா எழுதியிருக்காங்க. இதுல ஒரு விஷயம் நான் சொல்லியே ஆகணும். அவங்க புத்தகம் எழுதுறதுக்காக பயணிக்கல. அந்த விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சுட்டு எல்லா இடத்துலயும் சொல்லணும், சொல்லிட்டே இருக்கணும்னு. ஏன் அப்படின்னா அந்த புத்தகம் வந்து அதை அவங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த 10 நியாயங்கள்ல வந்து புத்தகம் எழுதுவதற்கான நியாயத்துல ஒண்ணு குறிப்பிட்டிருப்பாங்க. நானும் ஹேமாவதியும் ஒரு நாடகம் பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி அந்த நாடகத்துக்கு முன்னாடி இந்த புத்தகம் வரவேண்டிய ஒரு இது அமைஞ்சது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இடங்களை நம்ம பார்க்கிறோம். சிலர் வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை பத்தின புத்தகமோ இல்ல ஒரு ஆவணப்படமோ பண்றாங்க அப்படின்னா அந்த சமூகத்து கூட போய் சேர்ந்து இயங்கி அவங்கள பார்த்து அந்த விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. இவங்க அப்படி பண்ணலைங்கிறதுக்கு நான் இன்னொரு உண்மையை வந்து நான் இங்க சொல்லணும். நாங்க எங்க திருநங்கைகளுக்குள்ள சில பாஷைகள் பேசிப்போம். எங்களுக்குள்ள எங்க திருநங்கைகள் மக்களுக்குள்ள மட்டும் ஒரு வட்டார மொழி அப்படின்னு சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா திருநங்கைகள் எல்லாருக்குமே அந்த லாங்குவேஜ் தெரியும். இப்ப நாங்க வந்து ஒரு ஆணை பந்தின்னு சொல்லுவோம், ஒரு பெண்ணை நாரன்னு சொல்லுவோம், பெக்கிங் போறது அதாவது கடைவசலுக்கு போறது பத்தின்னு சொல்லுவோம். ஆனா இத்தனை வருஷமா பயணிச்ச ஹேமாத்தோடருக்கு அதுல தெரியும், அந்த வார்த்தைகள் தெரியும், ஆனா அதுக்கான அர்த்தங்கள் தெரியாது. அதை நான் என்ன ஏன் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவேளை நான் வந்து இது ஒரு புத்தகமா எழுத போறேன், இதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு ஒருத்தவங்க நினைச்சு இந்த கம்யூனிட்டிக்கு உள்ள வராங்க, அவங்களுக்காக சில விஷயங்களை செய்யணும்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் இதுக்கான அர்த்தத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எதுக்குன்னா அவங்களுடைய புத்தகத்துல அவங்களுக்கு ஆவணப்படத்திலயோ அதை பத்தி சொல்றதுக்கோ அதை பத்தின விஷயங்களை பதிவு பண்றதுக்கோ. அப்படி எதுவுமே இல்லாம தொடர்ந்து அவங்க புத்தகத்துல குறிப்பிட்டிருக்க மாதிரி வந்து இது வந்து ஒரு கழிவிறக்கம் இல்ல, இது வந்து ஒரு உரிமை. அவங்களுக்கு நம்ம பாலின சமத்துவம் அப்படிங்கிறது, அந்த பாலின சமத்துவ சமர்ல நம்ம திருநர்களையும் இணைச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கோரிக்கை அந்த புத்தகத்துல வச்ச மாதிரி அவங்க அதை வந்து இயல்பா பண்ணிட்டு போறாங்க. அந்த இயல்பு தான் இங்க வேணும் சமூகத்துல அப்படிங்கிறத அவங்க வாழ்க்கையின் உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையினுடைய இந்த புத்தகத்துல வந்து அவங்க சொல்றதா தான் நான் பாக்குறேன். இப்ப பாத்தீங்களா, இப்ப புத்தகம் வந்து சரி தவறு யார் முடிவு செய்வது அதை பத்தின ஒரு ஒரு இணைய கூட்டம் தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் எழுதின புத்தகத்தை பத்தி அந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு இதுக்கு ஒரு ஒரு அறிமுகத்தை அவங்க அங்க கொடுத்துட்டே இருக்காங்க. இதுதான் ஹேமா. கிட்டத்தட்ட எனக்கும் ஹேமா தொடருக்கும் ஒரு 2013 நான் அவங்கள பாக்குறேன். ரொம்ப நெருங்கி பழக ஆரம்பிச்சதுன்னா 2015 இருந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வருட நட்புல. ஸோ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் திருநருக்கான ஒரு இடத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சில இடங்கள்ல பலார்னு மண்டையில அடிச்ச மாதிரி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதோ நீ என் ஃப்ரெண்டு எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காகலாம் இந்த பிளேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி கொடுக்கல. இது ஒரு திருநருக்கான இடம். அந்த இடத்துல உன்னுடைய திறமையை பயன்படுத்தி நீ நில்லு. உனக்கு அடுத்தது அங்க யாரை கொண்டு வர முடியும், அதுக்கு அவங்க அங்க நிக்கிறதுக்கான அந்த இடத்தை நீ உருவாக்க வேண்டிய சூழலையும் நீ இருக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொரு தடவையும் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா ஹேமாத்தோட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த விஷயங்களை தான் வந்து நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா வெகுஜன மக்கள்கிட்ட எதிர்பார்க்கிறோம். சமூக மாற்றத்துக்காகவும் பாலின சமத்துவத்துக்காகவும் சமூக நீதிக்காகவும் போராடக்கூடிய முற்போக்குவாதிகள்கிட்ட இந்த விஷயங்கள் தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இப்போ நிறைய 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 விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திருநர்கள் குறித்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம், மேம்போக்கா இது பண்றோம். அவங்களுடைய பொருளாதார மாற்றத்துக்காகவும் வாழ்க்கை மாற்றத்துக்காகவும் நிறைய விஷயங்கள் நம்ம பண்றோம். ஆனா அது வெறும் பேச்சளவுல மட்டும் இல்லாம அது வந்து செயல்பாட்டு அளவுலயும் இருக்கணும் அப்படிங்கறத வந்து தொடர் ஹேமா வந்து தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டே இருக்கிறத நிறைய விஷயங்கள் நான் பட்டியலிட முடியும். ஆனா நேரம் கருதி நான் சுருக்கிக்கிறேன். ஏன்னா
நிறைய விஷயங்கள் நான் கூட இருந்து இந்த 10-15 வருஷமா, நான் 12 வருஷமா நான் என்ன பண்ணிட்டே இருக்கேன், ஹேமா தோழர்ட்ட பார்த்துக்கிட்டே இருக்கேன். சமீபத்துல ஒரு விஷயம் நான் சொல்லணும். என்னுடைய பள்ளிக்கால தோழி, அவங்க வந்து ஒரு தலித் பின்னணியை சார்ந்த ஒரு திருநங்கை. அவங்க வந்து பிஹெச்டி பண்ணணும்னு சொல்லிட்டு அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்து விண்ணப்பிக்கிறாங்க. ஆனா அந்த யூனிவர்சிட்டி, அந்த பல்கலைக்கழகம் வந்து நிராகரிச்சிருச்சு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, ஒவ்வொரு வருஷமும் அங்க இருக்கக்கூடிய எம்எஸ்டபிள்யூன்னு சொல்லும், மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்களுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த துறையில இந்தியாவுல இருக்கக்கூடிய நேஷனல் லெவல் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் எல்லாம் பண்ண ஒரு பல்கலைக்கழகமே ஒரு திருநங்கை பிஹெச்டி பண்ணணும் அப்படின்னு முன் வரும்பொழுது அதை என்ன பண்ணவே இல்லை, அவங்க அக்செப்ட் பண்ணவே இல்லை. அது இல்ல பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்க. உடனே என்ன ஆகுது அப்படின்னா, இந்த விஷயம் வந்து தொடர் ஹேமாவதிக்கு போகுது. தொடர் ஹேமாவதி மூலியமா சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி தோழர் ரமேஷ் பாபு தோழருக்கு இந்த விஷயம் போகுது. அப்புறம் மற்ற தோழர்கள் எல்லாம் சேர்ந்து அங்க போயிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, பல்கலைக்கழகத்துல பேசி அந்த அந்த பிள்ளை இப்போ தீசிஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டா. இன்னும் அது வந்து இதுவாயிடுச்சு அப்படின்னா பிஹெச்டி அவன் நல்லபடியா முடிச்சிருவா. முடிச்சிட்டா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வேதியியல் துறையில முனைவர் பட்டம் பெற போற முதல் திருநங்கையா யார் இருப்பாங்க அப்படின்னா, என்னுடைய தோழி ரக்ஷிதா தான் இருப்பாங்க. சோ அதுக்கான காரணியா யார் இருந்திருக்காங்க அப்படின்னு பார்க்க போனா, ஹேமாவதி தோழருடைய அந்த 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 உழைப்பு இருக்குது. அது அவங்க வந்து இதுவெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணவே இல்லை. அது இயல்பா என்ன பண்ணுவாங்க, பண்ணிட்டே போவாங்க. அது கூட பழகுற அத்தனை பேருக்குமே தெரியும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் என்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பட்டியலிட்டே போக முடியும். ஆனா நேரம் கருதி ஒரு விஷயம் நான் இங்க சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ் இலக்கிய சூழல்ல ஒரு பெண் திருநர் சமூகம் கூட இவ்வளவு நீண்ட காலம் பயணிச்சு இவ்வளவு ஒரு 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 புத்தகத்தை எழுதியிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா வந்து நாங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படி, ஒரு ஆண் வந்து ஒரு திருநங்கை கூட பயணிச்சா அந்த ஆணை என்னமா பேசுவாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஒரு பெண் இங்க திருநங்கை கூட பயணிச்சா அந்த பெண்ணையே திருநங்கையா பார்த்து அந்த திருநங்கை எதிர்கொள்ளக்கூடிய அத்தனை விதமான அசௌகரியங்களும் அந்த பெண்ணும் என்ன பண்ண வேண்டும், எதிர்கொள்ள வேண்டிய சூழல்ல எதுவா இருந்தாலும் என்ன, நீ என் தோழி, நீ என்ன மாதிரியான ஒரு சக மனுஷி, நான் உன் கூட பயணிப்பேன். யாரு என்னை எப்படி பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. வெறும் என்னுடைய முற்போக்கு சிந்தனைக்காக, என்னுடைய அரசியல் இதுக்காக நான் வந்து பண்ணல. அதை நான் என் வீட்டளவிலும் கொண்டு போவேன் அப்படிங்கறத அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னைக்கு நான் வந்து சென்னைக்கு வரும்போது, நேத்து கூட நான் ஹேமாவதி தொடர் வீட்டுல இருந்து தான் வரேன். அவங்க அம்மா என்ன வாமா போமா, எந்த அளவுக்கு எப்படி ஹேமா தொடரை வந்து அவங்க பொண்ணா பாக்குறாங்களோ அதே மாதிரி தான் என்னையும் அவங்க என்ன பண்றாங்க, ட்ரீட் பண்றாங்க. இந்த மாதிரியான இந்த இயல்பாக்குதல் இருக்கு இல்லையா, சமூகத்துடைய விளிம்புல இருக்கிறவங்கள மையத்தை நோக்கி நகர்த்தக்கூடிய அந்த வேலையை வந்து இயல்பா செய்யறது இருக்கு இல்லையா, இதுதான் நான் வந்து ஒரு பெரிய விஷயமா பாக்குறேன். இந்த விஷயங்கள் எத்தனை புத்தகங்களுக்கும் தகும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிக்கிறேன். தோழர் வந்து சொல்லும் போது பாலாதிக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அந்த பாலாதிக்கம் அப்படிங்கிறது நம்ம ஆணாதிக்கம் கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய ஆதிக்கங்கள், சாதி ஆதிக்கம், மத ஆதிக்கம் கேள்விப்பட்டோம். அதெல்லாம் பாலாதிக்கம் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா, இங்க வந்து திருநர் மக்களை வந்து வெறும் ஆண்கள் மட்டுமே ஒடுக்கிறது கிடையாது. அவங்களுக்கான அந்த இழி சொற்களை சொல்லி ஆண்கள் மட்டுமே ஒடுக்கிறது கிடையாது. பெண்களும் மிக நுட்பமாக சில இடங்கள்ல என்ன பண்ணதான் செய்யறாங்க, திருநங்கைகளை ஒடுக்கத்தான் செய்கிறார்கள். பெரும்பான்மையா தோழர் குறிப்பிட்டாரு, பைனரி ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு பைனரிக்குள்ளதான் இந்த உலகம் இருந்துட்டே இருக்குது. சோ அந்த பைனரி என்ன பண்ணுது அப்படின்னா, எங்களை வந்து நான் வந்து என்னை வந்து பெண் அப்படின்னு சொன்னா பெண் சமுதாயம் என்ன பண்றது கிடையாது. பெரும்பான்மை பெண் சமுதாயத்தை நான் சொல்றேன், எல்லாரையும் சொல்லல. பெரும்பான்மை வெகுஜன மக்கள் இருக்கக்கூடிய பெண் சமுதாயம் என்ன பண்றதே கிடையாது, ஏத்துக்கிறதே கிடையாது. பெண்களுக்கான பிரச்சனை வேற, திருநங்கைகளுக்கான பிரச்சனை வேற அப்படின்னுது. ஆண்கள் சமுதாயத்தை சொல்லவே வேணாம். காலங்காலமா பெண்களையே ஒடுக்கிட்டு இருக்க சூழல்ல வந்து திருநங்கைகளை அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு. சோ அதற்கான ஒரு வார்த்தை தான் இந்த பாலாதிக்கம் அப்படிங்கிற சொல். உண்மையில் இந்த பாலாதிக்கத்தின் வெறுப்பின் கொற்றம் வந்து வீழட்டும், அன்பே அரண்மனை எழட்டும் என்று சொல்லி என்னுடைய ரொம்ப சிக்கலான இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. கல்கட்டா போகும்போது எனக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அது ஸ்ரீகாகுளத்தில் ஏறினாங்க. தட் இஸ் லாஸ்ட் லாஸ்ட் ஸ்டேஷன் இன் ஆந்திர பிரதேஷ். இங்கே சென்னையிலேருந்து போகும்போது அவங்க என்கிட்ட இந்த இங்கிலீஷில் பேசுனது இருக்கு இல்ல, அந்த ட்ரெயினில் என் கூட ட்ராவல் பண்ணுவாங்க அத்தனை பேருக்கும் we were astonished. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து ஒரு கிராஜுவேட்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஏபியில் விஜயவாடாவில் இருக்கிறவங்க. அது ஆனால் அப்போ தான் நிறையா விஷயம் நான் புரிஞ்சுட்டு அவங்கக்கிட்ட என் கூட இருந்தவங்களும் அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. பட்டு நான் வந்து பார்த்தது வந்து
மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தனால நான் மெடிக்கல் ஆங்கிள்லேருந்து சிலதெல்லாம் கேட்டேன் நான். அப்போ சில பியூட்டிஃபுல் ஆன்சர் கொடுத்தாங்க. அது ஃபேக்ட் இஸ் தட் இட் இஸ் அ ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆஸ்பெக்ட். அவ்வளோதான். ஒரு சிம்பிளாக சொல்லணும்னாக்க இது ஒரு பாயிண்ட். அண்ட் இட் இஸ் அ டிசிஷன். ஒன்றும் பெரிய ஒன்றும் தே ஆர் அப்சல்யூட்லி ஹியூமன். இன்னும் கேட்க போனோம், தே ஆர் பவர்ஃபுல் ஹியூமன் பீயிங். அது எப்படி தான் இருந்தாலும் சரி, ஃப்ரம் விமன் டு மேல் ஆர் ஃப்ரம் மேல் டு விமன், எப்படி ஆயிருந்தாலும் சரி, இவங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல் ஆஸ்பெக்ட். எதையுமே அவங்களால வந்து ஈஸியாக கிரகிச்சுக்க முடியும். சாதாரண நார்மல் மேனை விட, நார்மல் பர்சன், பி விமன் ஆர் மென், ஹூசோவர் இட் மீன், இவங்களால வந்து ஒரு சமாச்சாரத்தை வந்து ஈஸியாக கிரகிச்சிக்க முடியும். அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக, பேசிக் ப்ரெசன்டேஷன். அது வந்து அது அது என்ன குவாலிட்டி அது வருதா தெரியல. அது வந்து ஃபர்தராக இது பண்ணணும். பட் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் தான் நான் சொல்லுவேன். இது ஒரு ஆஸ் லக்ஷயா மேட் இட் கிளியர், ஒரு பேட் இம்ப்ரெஷன் சொசைட்டியில், ஏஜ் ஓல்டு பேட் இம்ப்ரெஷன் இஸ் கிரியேட்டட் டெலிபரேட்லி. அவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்செப்ஷன் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கோட பெட்டராக இருக்கு. அது ஒரு ஆஸ்பெக்ட். அடுத்தது நான் சொல்ல வேண்டியது, அவங்களால ப்ரெசன்ட் பண்ணக்கூடியது நார்மல் பெட்டர், அதாவது ஐக்யூ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களோட பெட்டராக இருக்கும் ப்ரெசன்டேஷன். அதுதான். அது லக்ஷயா அதெல்லாம் வந்து கேட்டாங்களா இல்லையா, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணாங்களா எனக்கு தெரியாது. இல்லை யாரோ ஒருத்தர் வந்து சோஷியல் ஒர்க்கில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்காங்களே, அவங்களாம் அதை டெஸ்ட் பண்ணாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. இவங்களாம் தான் ஏமா லக்ஷயா தான் சொல்லணும். ஆனால் எனக்கு இதுதான் பெஸ்ட்டு. ஆனால் அவங்க வந்து ட்ரெயினில் எங்களோட ட்ராவல் பண்ணது அத்தனை, நாங்கள் இம்மீடியட்டாக அடுத்த ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஷனில் இறங்கிட்டாங்க. ஆனால் அவங்க வந்து பிச்சையெல்லாம் கேட்டு வரல. நான் வச்சு இந்த புக்கை கொஞ்ச நேரம் படிக்கலாமான்னு கேட்டாங்க. அதில் தான் நான் அஸ்டானிஷ் ஆனேன். அது டோட்டலாக வந்து எக்கனாமிக்ஸ். இது எக்கனாமிக்ஸ் ஆச்சு, உங்களுக்கு புரியுமானாக்க யூ கிவின்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க. அப்போ தான் நான் பார்த்தேன், அது வந்து 285 பேஜஸ் புக்கு. அப்படி ரைட். அப்போ அந்த பேஜஸை பெரட்டுறது இல்லை, அந்த ஹெட்டிங் பார்க்குறாங்க. இதுதானா இதுதானா இதுதானான்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க. அது ஐ வாஸ் லிட்ரலி அஸ்டானிஷ்ட். எப்படி அவ்வளோ தூரம் அவங்க புரிஞ்சுட்டாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு நான் கேட்டேன், ஒன்றும் பெரிய ஹை லெவல் இது கிடையாது. பட் ஷி வாஸ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், இன்க்ளூடிங் த ப்ரெசன்ட் லிபரலைசேஷன் பாலிசி. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க. ஐ எம் ஃபைட்டிங் பீயிங் அ ட்ரேட் யூனிவர்சிட்டி அப்படின்னு நான் சொன்னேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் கேம்பெயின் பண்ணுறேன். ஹேமா ஆர் லக்ஷயா கேன் டூ ஒன் திங். இன்னைக்கு இருக்கிற எக்கனாமிக் சொசைட்டி, இன்னைக்கு இருக்கிற பொலிட்டிக்கல் சொசைட்டியை மாற்றுறதுக்கு இந்த செக்மெண்ட்டு நினைச்சாக்க தே கேன் டூ ஒண்டர்ஸ். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இவங்கள நம்ம பயன்படுத்திக்கணும். இவங்களை வந்து முன்னாக்க நம்ம கொண்டு வந்தோம்னாக்க, நானோ நீதிராஜனோ மிச்ச பேரோ பேசுறதை விட பன்மடங்கு அதோட இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, இதுக்கு லக்ஷயாவும் ஹேமாவும் கொஞ்சம் இனிஷியேட்டிவ் எடுக்கணும். அவங்களோட கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு நான் எங்கெல்லாம் மீட்டிங் இருக்கோ அங்கே கோஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத மாத்திரம் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, வெரி கைண்ட் ஆஃப். ஸ்வாதி முகில் வந்திருக்கிறாங்க. அவங்க வந்து அவங்க பேச சொல்லுங்க. தாமியகாசாவோட மாநில செயற்குழுல இருக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா 2 மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒண்ணு வந்து பெண்கள் குறித்தான ஒரு விஷயம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திருப்பரங்குன்றம் சம்பந்தமான வந்து பிரிவினைக்கான இடம் அல்ல திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான புத்தகம். அத வந்து நம்ம தொல் திருமாவளவன் அவர்கள் தான் வெளியிட்டாங்க. அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்க அந்த புத்தகம் படிச்சிருக்காங்களான்னு கேட்டோம்னா, அது அவங்க ஏதாவது கருத்து சொல்றாங்களா அப்படின்னு கேட்டுக்கலாம். என்னோட நினைவுகள்ல இருந்து அதை கொண்டு வர முயற்சிக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகம் வெளியான மறுநாளே அதை நான் ஃபுல்லா வாசிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு அதுல வந்து புதுசா எதையும் படிக்கிற மாதிரி தெரியல, ஹானஸ்டா சொல்லணும்னா.
நான் ஹேமா கூட கடந்த ஒரு 13 வருடங்களாக என்னோட நினைவுல இருக்கிறதுல இருந்து சொல்றேன். 13 வருடங்களாக பயணப்பட்டுட்டு இருக்கிற சூழல்ல அவங்களோட வாழ்க்கையும் எனக்கு தெரியும். அவங்களோட ப்ரொஃபஷனும் தெரியும். அவங்களோட பர்சனல் எல்லாமே நம்ம ஒரு பின்னி பிணைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதனால அந்த புத்தகத்துல எனக்கு எதுவுமே புதுசா தெரியல அப்படிங்கிற விஷயத்த இங்க வைக்கணும்னு விரும்புறேன். இன்னொன்னு, இந்த புத்தகத்தை தாண்டி அவங்களோட வாழ்க்கையில இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, சாதாரணமாவே இயல்பாகவே திருநங்கைகள் இப்ப நம்ம அவங்களோட பெயரை கூட பால் பன்மையர்னு இப்ப நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம். அவங்க கூட பழகுறதுல இயல்பாவே நான் சொல்றது ஒரு பொது புத்தியில இருந்து இயல்பாவே ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நமக்கு. ஒரு நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள இல்லாத ஒரு விஷயம் அது. அதை நான் வெளிப்படையா இங்க ஒத்துக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஒத்துக்கணும்னா ஒரு 13 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் எப்படி இருந்தேன் அப்படிங்கிறது. தொடர்ந்து ஹேமாவோட வீட்டுக்கு போயிட்டு வர்றது, அவங்க கூட இருக்கிறது, அவங்க கூட பயணப்படுறதுல முதல்ல நான் அந்த விஷயத்த விட்டு தள்ளிட்டு வெளியில வந்தேன். அந்த ஒரு பால் பன்மையரை பார்த்தாலே நான் இயல்பா ஒரு பயம் வரும். அந்த பயத்துல இருந்து நான் வெளியில வந்ததுக்கு முதல் காரணம் தோழர் ஹேமாவை சொல்லலாம். இரண்டாவது விஷயம், என்னோட மகளும் அந்த ஒரு பயத்துல இருந்து ரொம்ப இயல்பா வெளியில வந்தாங்க. எந்த ஒரு தயக்கமும் இன்றி வெளியில வந்தாங்க. எப்பயுமே அவங்க எங்கேயாவது ஒரு திருநங்கைய பால் பன்மையரை பார்க்கும் பொழுது அவரோட பார்வை மாறி இருக்கிறத நான் பாக்குறேன். குறிப்பா என்னோட மகளோட பார்வை மாறி இருக்கிறத பாக்குறேன். அந்த வாழ்க்கை முறைய நேரடியா பார்த்ததன் சாட்சியா இந்த புத்தகத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு நிறைய இருக்கு. ஆனா இப்ப நான் அந்த புக்கை எடுத்து பார்க்கல. இந்த புக்கை முடிச்சு 2 months ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த புத்தகத்தின் தலைப்பு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு இப்ப ஏற்கனவே இங்க பேசின தோழர்கள் குறிப்பிட்டபடி, நீதராஜன் தோழர் சொன்னபடி கூட நம்ம வாடாமல்லி, அதுக்கப்புறம் அவங்க கீராவோட கதை, கோமதி, இதுல எல்லாம் கூட அந்த தலைப்புல ஏதோ நமக்கு ஒரு புரிதலை வச்சிருப்பாங்க. ஆனா இந்த தலைப்பு உண்மையிலேயே ரொம்ப புதுசா ஒரு பொது புத்தியில இருந்து விலகி ஒரு உரையாடலுக்கு அழைக்கிற ஒரு புத்தகமாகவும் ஒரு தலைப்பாகவும் இருக்கு அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அவங்களுக்கு கல்வி மட்டும் கொடுத்தால் போதும், அவங்க தன்னாடியே போராடி முன்னேறிடுவாங்க. கல்வி என்பது மஸ்ட். அதுதான் அந்த கோரிக்கையை நம்ம சப்போர்ட் பண்ணி நம்ம இயக்கம் நடத்துங்கிறத என்னுடைய விருப்பம், வேற ஒன்றும் கிடையாது. டிஎம்எஸ் தோழர் சொன்ன மாதிரி இப்ப அவருக்கு அதோட அவர் இந்த நூலுக்கு மதிப்பெற எழுதியிருக்கிறாருன்னு சொன்னீங்க. அவருக்கு இதோட இருக்கிற தொடர்பளவுக்கு கூட எனக்கு இல்லை. என்னண்டா அதான் எனக்கு ஆச்சரியமான விஷயம். இப்ப இலங்கையில இந்த பிரச்சனை இருக்குன்றத சொல்ற ஆட்கள் கூட அது சார்ந்த எந்த வெளி அதுக்குரிய இடம் என்ன என்றதுக்கான ஆதாரங்களோட எதுவும் இல்லை. அதாவது இப்ப என்னுடைய ஊர்ல நான் அறியக்கூடியதா ஒரு 3 பேரை அவன் பெண் மாதிரி என்று சொன்னது இருக்கு. ஆனால் அவர் திருமணம் செய்ததை கூட நான் பார்த்திருக்கிறேன். அப்ப அது என்ன என்றதுல எனக்கு தெளிவில்லை. அந்த பிரச்சனை ஒன்று ஏன் இலங்கையில உணரப்படாமல் இருக்குன்றதும் எனக்கு விளங்காத விஷயம். என்றால் நாங்கள் இதை சந்திக்கவே இல்லை என்றதான். நான் ஓரளவுக்கு ஒரு 10 வருஷங்களுக்கு மேல தமிழ்நாட்டில் நேரடியாக ஊடாடின வகையில் ஓரளவுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்துருக்கேன். இப்போ ட்ரெயினில் அவங்க வாரது அது இதெல்லாம் பார்த்துருக்குறேன். ஆனால் அதை உணரக்கூடிய அளவுக்கு இல்லாமல் தான் இருக்கு. அது இப்போ தோழர் பிஎம்எஸ் சொன்ன மாதிரி இப்போ அவங்க சொல்கிற போது தான் அதனுடைய வேல்யூ கூட தெரியக்கூடியதா இருக்குது. இப்போ நீங்கள் இந்த விஷயத்த சொல்கிற போது கூட நான் உடனே சொன்னேன் 3ஆம் பாலினம். ஆனால் என்றால் எங்களுடைய புரிதலுக்குள்ள அதுதான் இருந்தது. ஆனா அதையெல்லாம் கடந்து தமிழ்நாட்டில விஷயங்கள் போயிருக்கு. இல்ல 3ஆம் பாலினம் என்ற சொல்லி தவறானது. அப்ப நீங்க படிநிலைப்படுத்துறீங்க. அது இப்ப இந்த உரையாடல்ல ஒரு விஷயம் வந்தது. இப்ப
ஏன்னா அந்த புத்தகம் படிக்கிறதுக்கு எனக்கு நேர அவகாசமும் சரியா வரையில. மற்ற எங்களுடைய பழக்கம் மின் இதழ்களை படிக்கிறத விட ஹார்ட் காப்பியை தான் நாங்கள் படிக்கிற இதுகள் கூட இருக்கு. அப்போ அந்த வகையில் அது முடியாமல் இருந்தது. பாலின ஒடுக்குமுறை, ஆணாதிக்கம் போல பாலின ஆதிக்கம். அப்ப உங்களுக்கு ஒரு பாலினம் இருக்குது, பெண்கள் கூட எங்களை ஒடுக்குகிறார்கள். ஏன்னா உங்களுக்கு பெண் என்கிற ஒரு அதிகாரம் இருக்குது, அதன் மூலமும் நாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் என்ற அந்த விஷயங்கள் வருகிற போதுதான் உண்மையிலே இது ஒரு சிக்கலான ஒரு விஷயம், அல்லது கவனம் கொள்ள வேண்டிய விஷயம், ஆனால் கவனிக்கப்படாமல் இருக்கு என்ற விஷயங்களை வழங்கிக் கொள்ளக்கூடியதா இருக்குது. அந்த வகையில இந்த உரையாடல்களை கேட்கறது தான் எங்களுக்கு அவசியமானதாக இருக்கு. நாங்கள் இதுல கருத்தை சொல்லக்கூடிய அளவுக்கு கருத்து இல்லாதவர்கள், எதுவுமே இல்லாதவர்கள். அப்ப எதுவும் இல்லாமல் இருந்து கொண்டு சூப்பர். அதான் இப்ப இதுல வந்து நாம மார்க்சிஸ்டுகள், இடதுசாரி ஊழியர்கள் என்ற முறையில என்னுடைய இதுக்குள்ள நான் எப்படி இருக்குன்னா, சமூகம் பற்றிய முழு புரிதலோட எல்லா பிரிவினையும் அரவணைத்தல் அப்படிங்கிற மாதிரி தான் அது பண்ணேன். இப்ப அதாவது அடிப்படை வர்க்கங்களே அணிதிரட்டல, அது அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பொதுவா இருக்கு. சீன கம்யூனிஸ்ட் கட்சியில எல்லாம் வந்து இந்த தொழிலாளி வர்க்கத்துல இருந்து தலைவர் வர்றது, விவசாய வர்க்கத்துல இருந்து வர்றது, இதெல்லாம் இருக்கிற மாதிரி தெரியல, என் கண்ணுக்கே படல அது. எனவே அங்க இப்போ இதுக்கு முன்னாடி ஹூ ஜிண்டோன்னு இருந்தவர் வந்து ஒரு வாலிபர் சங்கத்துல இருந்து வந்தவர், அவரு திபெத்துக்கு பொறுப்பாளராக இருந்தார். அந்த மாதிரி இப்போ இந்த அதாவது சமூக மாற்றத்திற்காக கட்சி அமைப்பு, ஆர்கனைசேஷன்ல அமைப்பு கட்டுதல் அப்படிங்கிற முறையில இப்போ அனைத்து தரப்படையும் எல்லாரும் இப்ப விஎம்எஸ் கூட சொல்லுவாரு, ஆர்கனைசேஷன் இல்லையே, நாங்க இருந்தா எல்லாரையும் திரட்டிடுவோம் அப்படின்லாம் சொல்லுவாரு ரொம்ப பிராக்டிக்கலா. ஆனா ஒரு கட்சி உறுப்பினருடைய புரிதல் வந்து ஒரு சமூகத்தை வர்க்கங்களாகவும் சாதிகளாகவும் விளிம்பு நிலை சமூகம்னு என்று நம்ம வர சொல்லக்கூடியவர்களா எல்லாரையும் பற்றிய ஒரு சோசியாலஜி மொத்தமும் யார் இருக்கிறாங்க, இப்ப இதுக்கெல்லாம் என்ன ஏற்பாடு, ஒருத்தர் இருந்தா கூட அவர் எப்படி அனைவரையும் திரட்டி அதற்கு அந்தந்த இடங்களுக்கு ஏற்றபடி மார்க்சிய கருத்தை, சமூக மாற்ற கருத்தை அவங்க நம்மளை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுகிற முறையில அதை எப்படி கொண்டு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகம் எழுதுறதுக்கு வரலன்னு சொன்னாங்க, அதுதான் பெரிய பாராட்டு. அதை நான் எதோட ஒப்பிடுறேன்னா, ஹரிஜன சேவா சங்கம்னு காந்தி வச்சவொன்னு அம்பேத்கர் சொல்றாரு, உங்க சேவை எங்களுக்கு வேணாம், உங்க மனநோயை நீங்க சரி செஞ்சிட்டீங்கன்னா போதும்னு சொல்றாரு. இப்ப இங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு கம்யூனிஸ்ட் நாம அவங்கன்னு நினைக்காம நம்ம போல ஒரு உயிர்னு யாரும் ஒரு அடிமை நிலைமையில இருந்த மக்களை வந்து ஒரு நடுத்த பிறவியில பணக்காரரா பிறக்க நேர்ந்த ஒரு கம்யூனிஸ்ட் அடிமை நிலையில இருக்கிற மக்களோட போய் ஒன்னா கலக்கும் போது அங்க கட்சி வளர்ச்சியில, இயக்க வளர்ச்சியில ஒரு பெரிய அணுப்பிளவு மாதிரி ஒரு பவர், ஆற்றல் வெளிப்படும். அப்ப நம்ம போல ஒரு உயிர் அப்படிங்கிற நினைப்பு தான் மார்க்சிஸ்டுக்கு வந்து ரொம்ப, அந்த உணர்வு மூலமா தான் முதல்ல ஒரு ஆணா இருக்கிற ஆண் மார்க்சிஸ்ட் ஆணாதிக்கத்தை கடக்குறான். அவன் ஒரு பெண்ணை வந்து நம்மளை போல ஒரு உயிர், நம்மள மாதிரிதான் யோசிக்கா அப்படிங்கும் போது அவனால கூடுதலா புரிஞ்சுக்க முடியுது. அப்ப இந்த வகையில ஒரு ஒரு மார்க்சியத்துக்கு வந்து பலரும் பல பாதையில வர்றாங்க. என்கிட்ட கேடிகே தங்கமணி சொன்னாரு, ஏகாதிபத்திய எதிர்ப்புலதான் நான் மார்க்சியத்துக்கு வந்தேன். இந்த மாதிரி நான் பலரையும் நான் பத்திரிகையாளர் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதுல இருந்து வருவாங்க. ஆனாலும் பொதுவில் நான் என்ன சொல்றேன்னா, சமூகத்தை திரட்டும் போது நாம வேற தியரியில அதுல கிராஸ் பண்ணக்கூடாது. யாரா இருந்தாலும் அவர்களுக்காக நம்ம வந்து மார்க்சிஸ்டுகள் அவர்களை அணிதிரட்டுவதற்காக நாம வந்து அது நமக்கு மூச்சு விடுற மாதிரி அது நமக்கு. இப்போ அந்த வகையில ஹேமாவதி வந்து அதுதான் அவங்க சர்டிபிகேட் தர்றாங்க. அவங்க புத்தகம் எழுதுறதுக்கெல்லாம் வரல, எங்க ஹெல்ப் பண்ணா கூட அவங்க மூச்சு விடுற மாதிரி இயல்பா ஹெல்ப் பண்றாங்க. அதுதான் கட்சியை திரட்டுவதற்கான ஒரு என்ன சொல்றது, ஒரு தலைவர் மேல நமக்கு, சில பேர் மேல நமக்கு ஒரு கவர்ச்சி ஏற்படும். ஒரு மனிதர் பக்கத்துல அது வந்து உங்களுக்கு, நான் சில தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், பிறப்பால பிராமணரா இருப்பாரு, ஆனா தொழிற்சங்கத்துல ஏகே வீரராகவும், நாங்க ஏகேவின்னு கூப்பிடுவோம், டீக்கர் ஆசிரியர் உள்ள இருந்தாரு. அவர் கல்யாணத்துக்கு போறேன், 95% தலித் மக்கள். இவரை பார்த்த உடனே
சாமி சிலையை பார்த்த மாதிரி வந்து அப்படியே ஆவி கட்டுப்பிடிச்சு ஒரு எம்ஜிஆரை பார்த்த மாதிரி அப்படியே உரி உரி நிக்கிறான். அப்பதான் எனக்கு பட்டுச்சு, இந்த தோழர் வந்து அதிகாரியா இருக்காரு, ஆனா தலித் மக்கள் மத்தியில ஒப்பந்த தொழிலாளி திரட்டி இருக்காரு. அந்த தொழிலாளிக்கு வந்து தான் பிரச்சனையை புரிஞ்சுட்டாருன்னு அப்படியே காதலாயிட்டான். காதலாகி கசிஞ்சு நிக்கிறான் ஏகே வீரராகவன் தலைவர் மேல. அது போல உங்களுக்கு மக்களை அணிதிரட்டும் போது அங்க வந்து அவங்க அதான் சொல்றாங்க, அது பால் பன்மையினை. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க வந்து எங்களை புதுசா பார்க்காம உங்களை மாதிரி நாங்க அப்படிங்கிற மாதிரி இயல்பா வந்தாங்க ஏமாவதி. அதனால அவங்க புத்தகங்களுக்குலாம் வரல, உதவி செய்யணும் சேவை செய்யறதுக்குலாம் செய்யல. அப்ப அந்த வகையிலே ஒவ்வொரு கட்சி உறுப்பினரும் சமூக ஊழியரும் மாறும் போது அது வந்து கம்யூனிஸ்டுகளை தடுக்கிறதுக்கு இயற்கையில அவங்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதுக்கு இயற்கையில எந்த சக்தியும் இதுவரைக்கும் படைக்கப்படவில்லை, உருவாகவில்லை, பரிணாம வளர்ச்சி அடையவில்லை. அந்த பாயிண்டை தான் நான் இங்கே தொடுவதற்கு இந்த என்னுடைய நூல் அறிமுகத்துல சொல்ல விரும்புகிறேன். வணக்கம். குறுக்கிடுக்கு மன்னிக்கவும். தொடர் ரவீந்திரன் தொடர் பேசும்போது இலங்கையில இருக்கக்கூடிய சூழலை பத்தி சொல்லியிருந்தாங்க. இப்போ அங்க நிறைய திருநர்களும் பால் பண்பினர்களும் அவங்களுடைய உரிமைக்காக நிறைய விஷயங்களை முன்னெடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுல நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ஜொனிஷா அப்படிங்கிற ஒரு திருநங்கை, அவங்க ஒரு எழுத்தாளர். அவங்க வந்து ஈழத்துல இருந்து இங்க தமிழகத்துக்கு வராங்க. எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய பாலின மாற்று அறுவை சிகிச்சைக்காக. அவங்கள சென்னை ஏர்போர்ட்ல இருந்து பிக்கப் பண்ணி இங்க பாண்டிச்சேரிக்கு அனுப்பி வச்சு அவங்களுடைய சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ண விஷயங்கள்ல ஹேமாத்தோடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்க ஒரு எழுத்தாளர் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தாமியக்காசாவுடைய மாநில மாநாடு பாண்டிச்சேரியில நடந்துச்சு. அந்த மாநில மாநாட்டுல அவங்களை கலந்துக்க வச்சதா இருக்கட்டும், அவங்கள தொடர்ச்சியா எழுத சொல்லி சில முயற்சிகள்லாம் பண்ண, அந்த முயற்சி வந்து அடுத்து பலனளிக்காம போயிடுச்சு, அது வேற விஷயம். தொடர்ச்சியா அவங்களை எழுத சொல்றதுக்கும் அவங்கள நிறைய விஷயங்களை வந்து எழுத்து பணிகள் மட்டும் இல்லாம கலை இலக்கியம் சார்ந்த மட்டும் இல்லாம இன்னும் சில அரசியல் பணிகளுக்கும் இணைச்சுக்கணும்னு முயற்சி எல்லாம் என்ன பண்ணிருந்தாங்க, எடுத்துட்டு இருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு சாட்ல கூட ஒரு போட்டோ வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். என்னன்னா, ஜொனிஷா வந்து இங்க அவங்களுடைய பால்மாற்று அறுவை சிகிச்சை எல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் வந்து இலங்கைக்கு போயிட்டாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அரிக்கன் லாம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருந்தாங்க. அது வந்து ஈழத்துல இருக்கக்கூடிய, அதாவது அவங்களுடைய தன்வரலாறு புத்தகம் அது. அவங்க இயக்கத்திலயும் கொஞ்ச நாள் இருந்திருக்காங்க, விடுதலை புலிகள் இயக்கத்திலயும் இருந்திருக்காங்க. அதோட சேர்ந்து அவங்களுடைய அறுவை சிகிச்சைக்கான பயணம், அப்புறம் தமிழ்நாட்டுல அவங்க பார்த்த அந்த விஷயங்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா தொடர் ஹேமாவதியோட பயணிச்ச அந்த விஷயத்தையுமே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ தோழர் நீதிராஜன் சொன்ன மாதிரி ஒரு மூச்சு விடுற மாதிரி இயல்பாதான் அதை வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஹேமா தோழர் பண்ணிட்டு இருக்காங்கிறதுக்கு அவங்க கூட பயணிச்ச ஒரு தோழி அதனால நிறைய எக்ஸாம்பிள் காட்ட முடியும். சோ ரவீந்திரன் தோழர் சொன்ன உடனே எனக்கு ஜொனிஷா ஞாபகம் வந்துச்சு, அதனால அதை பகிர்ந்துக்கிட்டேன். நன்றி. நாங்க மேலோட்டமா கேள்விப்பட்டிருக்கிறோமே தவிர ஆழமாக கவனத்தில் எடுக்கப்படுறது இல்லை. இப்படி இருக்குன்றது பேசப்படுதுதான். ஆனால் ஒரு ஆழமான இப்ப தமிழ்நாட்டுல நீங்க அங்க அக்கறை செலுத்தப்படுற அளவுக்கு இலங்கையில இல்லை. இங்கேயும் அக்கறை அவ்வளவு ஒன்றும் சீரியஸா இல்ல. இன்னும் விரிய வேண்டியிருக்கு. அதான் ஏமா ஒருத்தங்க வந்த மாமனியா வந்திருக்காங்க. எவ்வளவோ பெருசு போக வேண்டியிருக்கு. இப்ப இருக்கிறது ஒரு சுண்டக்கால் வைங்கள, அவ்வளவுதான். நம்ம ஒரு பெரிய ஒரு யானை மாதிரி மூவ்மெண்ட்டுக்கு ஒரு சுண்டக்காய் தான் கிடைச்சிருக்கு இப்போ. அவங்க லக்ஷயா மன்னார் வந்து இன்னும் நிறைய ஏமாவதிகள் தேவைன்னு உங்களை ஒத்துக்கிட்டாங்க. அதாவது உங்களுடைய கருத்துக்கு நம்ம எல்லாரும் இருப்போம். அது விஷயம் என்னன்னா எல்லாரும் இருப்போம். அது எந்த குறையும் கிடையாது. இல்ல நானும் உருவாக்கப்படுகிறோம். ஆமா, பபி தோழர் பேசுறாங்க, ரவீந்திரன் தோழருடைய இணையர். இல்ல நான் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த நூலை வாசிக்கணும் மாதிரி ஆர்வம் இருந்துச்சு. நீதி ரொம்ப நேரம் பேசுறாரோண்டு முதல் யோசிச்சேன். ஆனா நீங்க சொன்னதாலதான் இன்னும் அதை வாசிக்கணும்ன்ற ஒரு ஆர்வமும் தேவையும் விளங்கிச்சு. ரொம்ப நன்றி. ஆனா இலங்கையில அது குறைவென்று சொல்ல இயலாது. இலங்கையில இருந்து தமிழ்ல எழுதின அந்த தனிஜான்றவ எழுதி இருந்தவ கருப்பு பிரதி எழுத வெளியிட்டு இருந்தா, அவ கொஞ்சம் வியாபார ரீதியா தான் அந்த புத்தகத்தை அவட நடவடிக்கைகள் அப்படி இருந்தா கூட அந்த அவ சொல்ல வர சில விஷயங்கள் ரொம்ப அவசியமானதா இருந்துச்சு. இன்றைக்கு இலங்கையில இதுதான் முக்கிய பொருளா பாராளுமன்றத்துல கூட பேசப்படுது.
எங்களுடைய பிரதமரையே அந்த வகையான ஒரு பாலினத்தை சேர்ந்தவா என்று குற்றம் சாட்டி எங்களுடைய தமிழ் பிரதிநிதிகள் தமிழற்ற இதுகள் எல்லாம் இவர்கள் ரொம்ப வேற வகையில தான் அவங்க விளங்கி கொண்டிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசமான அரசியலும் தங்களோட சுயநலத்துக்காகவும் அதை எப்படி திரிவுபடுத்தி பயன்படுத்துறாங்கன்றதுக்கு நல்ல உதாரணம். அந்த பாலின வேறுபாட்டையே கொச்சப்படுத்தி தங்களோட சுய அரசியல் செய்து கொண்டிருக்கிறாங்க பாராளுமன்றத்துல. இலங்கையில அது ஒரு முக்கிய பேசு பொருளா இருக்கு. நிறைய பேர் அதை வெளியில சொல்ல முடியாம இருந்ததுக்கு முக்கிய காரணம் யுத்த காலத்துல அது ஒரு பெரிய விஷயமாக யாருமே கன்சிடர் பண்ணல. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம். இப்ப நிறைய பேர் சிங்களத்திலையும் சரி தமிழையும் சரி ஏன் முஸ்லீம் இனங்கள்ல கூட அந்த விஷயங்கள் பேசப்படுது, வெளிப்படையா பேசுறதுக்கு தயாராகிறாங்க. இன்னும் நிறைய அது பற்றிய இதுகள் வரணும். இந்தியா இருக்கிற அளவுக்கு இல்லை. இந்தியால நான் நிறைய பேரை பின்தொடர்றேன்னா இதுல பேசின யாரையுமே நான் பின்தொடரவே இல்லைன்றது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. நான் இனி இன்றைக்கே தேடி நான் உங்களுடைய இதுகளை உங்களையும் நேரம் வந்து பார்ப்பேன் நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் இந்த நிகழ்ச்சியில கேட்டதும் பகிர்ந்த கருத்துகளும். நன்றி எல்லாருக்கும். இல்ல, இந்த விஷயம் நான் நீதிராஜனுக்கு தனிப்பட கதைக்கிற நேரத்தில் சொல்லியிருந்தேன். இது மிக குறைவா இருந்தாலும் எங்களுடைய பிரதமரே இந்த மாதிரி ஒரு கவலைக்குரிய விஷயம். புத்த பிக்குகள் என்று சொல்ற உண்மையில அவர்கள் புத்த பிக்குகளா இருக்கிறது எந்த தகுதியும் இல்லாதவர்கள், வெறுமன மேலாதிக்கம் சார்ந்தவர்கள். சிங்கள பேரினவாத மேலாதிக்கமும் அவர்கள்ட்ட இருக்கு, ஆணாதிக்க மேலாதிக்கமும் இருக்கு. அப்ப அவர்கள் ஓரளவுக்கு சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிற கல்வி அமைப்பில மாற்றத்தை முதல்ல தொடங்குற வகையில செய்யப்பட்ட நடவடிக்கை பிரதம மந்திரி தான் கல்வி அமைச்சரும் என்ற வகையில செய்யப்பட்ட அந்த மாற்றத்தை எதிர்க்கிறதுக்காக உடனே அவர்கள் பாவித்தது இது. ஒன்று, பாலியல் கல்வியை அவர் திணிக்க பார்க்கிறார். இரண்டாவது, அவவே ஒரு பெண் அல்ல என்ற தன்மையில் அந்த விவாதங்கள் போனது. அப்ப அதுக்கு எதிராக மிக கடுமையான தாக்குதல்கள் வந்தது. எங்களுடைய தமிழ் இனவாதிகளும் செய்ததாக இருந்தாலும் சரி, அங்கு சிங்கள பேரினவாதிகளாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்துல ரெண்டு பகுதியும் ஒற்றுமைப்பட்டு தான் இயங்குவார்கள். சமூக மாற்றத்துக்கு எதிரான நடவடிக்கை தான் ரெண்டு தரப்பு இனவாதிகளுக்கும் உரியது. அப்ப அது எப்படி அது மாறுதுன்றா, இப்ப அதுக்கு எதிராக இது மிக மோசமான உங்களுடைய உணர்வு என்றது கடும் தாக்குதலுக்கு உள்ளாயிச்சுது. அப்ப உள்ளாயின உடனே அது பற்றி பேசுறதே கேவலமானது என்று ஆக்கப்பட்டது. அதாவது பால் பல்லினம் என்ற அந்த விஷயங்களுக்குள்ளே போனால் அது ஒரு கேவலமான விஷயம் என்ற மாதிரி. இப்ப உதாரணத்துக்கு யாழ்ப்பாண சமூகத்தை பற்றி சொல்ற போது ஒன்று இருக்கிறது. இது 80ஆம் ஆண்டுகள்ல ஐரோப்பியர் ஒருவர் யாழ்ப்பாண சமூகத்தை ஆய்வு செய்த போது ஒரு விஷயத்தை சொன்னார். யாழ்ப்பாணத்துல சாதிய வெளிப்படையா பேச மாட்டார்கள். இப்ப நாங்கள் வெள்ளாளர், அவர் தாழ்த்தப்பட்டவர் என்று பேச மாட்டார்கள். அவர்கள் சொல்வார்கள், நாங்க எங்கட பக்கம், அது அவங்க பக்கம் என்றுதான் பேசுவாங்க. அவங்க இன்னொரு சாதி என்றதை சொல்ல மாட்டாங்க. இது யாழ்ப்பாணத்துல சாதியத்துக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டம், 60ஆம் ஆண்டுகள்ல நடந்த போராட்டங்கள்ல சாதிய பெயர்கள், வீதிகளுக்கு இருந்த பெயர்கள் எல்லாமே மாற்றப்பட்டது. சாதிய பெயர்கள் இருக்கப்படாது, சாதி சொல்லக்கூடாது, சாதி சொல்றது ஒரு அவமானமான விஷயம், சாதி இருப்பது என்பதே அவமானமானது என்ற உணர்வு ஏற்படுத்தப்பட்டது. அந்த போராட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி அதன்றதை நாங்க பதிவு செய்திருக்கிறோம். இப்ப பின்னர் சாதி பேசாமல் ஆக்கப்பட்டது இந்த போராட்ட காலத்தில் என்று சொல்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி இல்லை, அது முன்னரே அது ஆக்கப்பட்டு விட்டு பிறகு இவர்கள் சட்டம் போட்டார்கள். சாதி சொல்லி ஒரு தடவை பேசினால் தண்டனை என்ற சட்டம் போடப்பட்டதே தவிர உண்மையில சாதி உணர்வு ரீதியாய் மனித உணர்வில சாதி என்ற உணர்வே கேவலமானது என்று ஆக்கப்பட்டது அந்த போராட்ட காலத்துல. அதை போலதான் இப்ப என்ன நடந்தென்றால், இப்படி ஒரு பல்லினத்தன்மை இருக்குது என்றதை பேசுவதே கேவலமானது என்று ஆக்கப்படைக்குள்ள இல்ல அந்த இன்னொரு தரப்பு இருக்குது, ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லாமல் இன்னொரு பாலினம் இருக்க முடியும்
என்றதை ஒரு பேசுபொருள் ஆக்கணும்ன்றதே அடிபட்டு போகிற அளவுக்கு அது வருது. அது இன்னொரு பக்கம் அது. ஆனால் அதாவது குறைவாக பார்க்காம எங்களுக்குள்ள ஏதோ குறைபாடு இருக்குன்னு நீங்க பார்க்க வேண்டாம், எங்களில் பச்சாதாபப்பட வேண்டாம். ஆனால் நாங்கள் இருக்கிறோம் என்றதை நீங்கள் அங்கீகரிக்க வேணும். சரியா? எங்களுடைய பிரதமர் அந்த பாலினமா இருந்தால் அதிலே அதே குறைபாட பேசணும். அதை ஒரு தவறு செய்வதற்கான ஒன்றாக சொல்ல வர்றதுதான் கேவலமானதே தவிர, அப்படி ஒரு மூன்றாவது ஒரு சிறப்பு இருக்க மூன்றாண்டா படிநிலைப்படுத்தி நான் சொல்லல. ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல என்ற நிலையில இப்ப ஆண்ன்றதுக்குள்ளே எல்லாருமே ஆண் என்று சொல்லப்படுற அந்த மேற்கோள் அடையாளத்துக்குள்ள போட்ட அந்த தன்மையோட இல்லை. அதுக்குள்ளே வீதாச்சார வேறுபாடு வரும். அது மாதிரி பெண்ன்றதுக்குள்ளேயும் வீதாச்சார அதனால பல்லினம்ன்றது வரும். ஆணுக்குள்ளேயே பல படி இருக்கலாம், பெண்ணுக்குள்ளேயும் பல படி இருக்கலாம், ஆணும் அல்ல பெண்ணும் அல்லன்றதுக்குள்ளேயும் வித்தியாசங்கள் இருக்கலாம். ஆகவே இந்த பால் என்றதே ஒரு பார்க்க அவசியம் இல்லாதது. எல்லோரும் மனிதர்கள். இந்த உலகம் மனிதர்களுக்கு மட்டுமில்ல, எல்லா உயிரினங்களுக்கு மட்டுமல்ல, உயிர் அற்றவைக்கும் எல்லாத்துக்குமானதுதான் இது. அப்ப இப்ப இன்றைக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை பற்றியும் பேசுகிறோம். அது இந்த உரையாடல் நடந்து கொண்டு போன போது எனக்கு அந்த நினைப்பு வந்தது. இப்ப மார்க்ஸ் சோசலிசம் வரும், ஏகாதிபத்தியம் ஒரு உச்ச நிலைக்கு வந்து கொண்டு இருக்கு. ஆகவே அடுத்தது சோசலிசம். மேற்குலகத்துல மிக விரைவில் சோசலிசம் மாற்றம் நடக்க போகுது என்ற எதிர்பார்ப்புகளோட இருந்தார். ஆனால் அது பிறகு ருசியாவை நோக்கி புரட்சி நகர்ந்து கொண்டு போகுது என்றெல்லாம் பார்த்தார். ஆனால் மிக விரைவில் ஐரோப்பிய நாடுகள் சோசலிசத்தை சென்றவுடன், ஐரோப்பா சென்றால் அதனால காலனித்துவப்பட்டு இருக்கிற நாடுகளும் சோசலிசத்துக்கு போகும். அப்ப சோசலிசம் என்பது ஒரு 10-20 வருஷங்களுக்குள்ள மிக விரைவாக வரப்போகிற ஒன்று என்று கருதியதால இந்த முதலாளித்துவம் எவ்வளவுக்கு மோசமாக சூழல் சுரண்டல், இயற்கையை சுரண்டுகிறது என்று அந்த சூழல் பாதுகாப்பு பற்றி அதிகம் பேசவில்லை என்று சொல்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் இப்ப மார்க்சினுடைய எழுத்துக்கூடாலே முதலாளித்துவம் இந்த அளவுக்கு இந்த சூழல் பாதிப்புகளை செய்கிறது என்ற விஷயத்தை எழுதி இருக்கிறார் என்று சொல்றது எல்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னுரிமை கொடுக்க இல்லை. ஏன்னா மிக விரைவில் சோசியலிசம் வரப்போது. சோசியலிசம் மாற்றுதல் நடந்தால் சோசியலிசம் இதை செய்யாது, இந்த இயற்கையை சுரண்டுவதை செய்யாது. அவை சூழல் பாதுகாப்பு இயல்பாக வரும் என்ற மாதிரி பார்க்கப்பட்டது. அதுபோலத்தான் இந்த வேறுபாடுகள் என்றது, ஆண் பெண் என்ற வேறுபாடு கூட, பாலின ஒடுக்குமுறை என்றது கூட ஒரு சமத்துவம், பொருளாதார சமத்துவம் வந்த பிறகு இயல்பாக இல்லாமல் போவது. அப்ப அது இயல்பாக இல்லாமல் போய்க்குள்ள பல்லினம் அது ஒரு பன்மைத்துவமாக பார்க்கிறதுன்றதும் சமூகத்துக்கு இயல்பாக வரக்கூடிய ஒன்று. இருந்தாலும் இப்போது அதனால் பிரதானமான விஷயம் அதான், அந்த உரிமைகள் மறுக்கப்படுறது. இப்ப தோழர் லக்ஷ்யா சொன்ன மாதிரி சென்னை பல்கலைக்கழகம் ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு மறுப்பு செய்த போது தோழர் கேமா அதை இவ்வாறு வென்றெடுத்தார், அந்த உரிமை நிலைநாட்டப்பட்டதுன்றது போல இந்த உரிமை மறுப்புகளை எப்படி முறியடிக்கிறது, எல்லோருக்கும் சம உரிமை, சம நீதி, சமூக நீதி என்ற விஷயம் வெற்றி கொள்ளப்படுறது. அது வெறும் சாதி சார்ந்த விடயம் மட்டுமல்ல, அல்லது இனம் சார்ந்ததும் மதம் சார்ந்ததும் மட்டுமல்ல, பாலினம் சார்ந்ததும் என்றதுக்கான இயக்கங்கள் தேவைப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்ட சத்தியம் தோழர் சொன்ன மாதிரி இலங்கையிலும் கூட அதுக்கான தேவை இருக்கேன்டா. இப்ப நாங்கள் வெறும் ஒற்றை பரிமாணத்துக்குள்ளதான் நிக்கிறோம். தமிழர்களும் இன பிரச்சனைக்குள்ள மட்டுமே நிக்கிற ஒரு சூழல் தமிழர்கள்ட்ட இருக்கு. சிங்களவர்கள்ட்ட ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு இடதுசாரி அரசாங்கத்தை இல்லாமல் ஆக்குவதற்கான ஒரு வேலை அவர்கள் செய்கிற போது இதை பாதுகாப்பதற்கு பரந்துபட்ட சக்தி. இப்ப மிக பிரதானம் என்னன்னு சொன்னால், ஒரு 6-7 நாட்களுக்கு முன்னர் 8000 பிக்குமார்களை அணிதிரட்டி ஒரு பெரிய மாநாடு செய்ய போகிறோம் என்று இந்த அரசுக்கு எதிராக பிக்குமார்கள் சவால் விட்டார்கள். பௌத்தத்துக்கு, ஏன்னா இந்த ஜனாதிபதி இனிமேலும் மதவாதம், இனவாதம், பிரதேசவாதம், மொழிவாதங்கள் செயற்பட முடியாது என்றதுக்கு அழுத்தம் கொடுத்து அவர் திரும்ப திரும்ப அந்த விஷயங்களை பேசினார். அதில் இப்போ அண்மையில் திருவோணமலையில்
திடீரென்று ஒரு புத்தர் சிலை ஒன்று ஒரு இடத்துல முளைக்க வெளிக்கிட்ட உடனே அதுக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் நடந்து அதில் தமிழ் இனவாதிகள் அந்த புத்தர் சிலை வைக்கப்பட்டதை தான் பெருசாக கொண்டாடினார்களே தவிர அரசாங்கம் செய்த முதல் இலங்கை வரலாறுல நடந்த ஒரு விஷயம், அரசாங்கம் உடனடிய நடவடிக்கைகள் எடுத்து வழக்கு நடத்தி அந்த பிரதானமாக ஈடுபட்ட மிகப்பெரிய பிக்குகள், இப்போ பிக்கு இந்த நான் சொல்றேன் அந்த எதிர்நிலைக்குரிய மேலாதிக்க பேரினவாத ஒரு பிக்கு ஒருவர் உடனடிய 6-7 பேர் கைது செய்யப்பட்டவர்கள், அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இன்றைக்கு அந்த பிக்கு தொடர்ந்து வழக்கில போக வேண்டி வருது. அந்த சிலை அகற்றப்பட்டிருக்கு. அந்த சிலை அகற்றப்பட்டிருக்கின்றத தமிழ் இனவாதிகள் பேசுறதே இல்லை, இல்லாமல் ஆக்கப்பட்டிருக்கேன். அப்ப சிங்கள பௌத்த மேலாதிக்கவாதத்துக்கு எதிராக இந்த அரசு நிற்கிறதால பிக்குமார் பௌத்தத்துக்கு பாதிப்பு வருகிறது. பௌத்தம் பாதுகாக்கப்பட வேண்டியதுன்றதும் மகாவம்சத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு எதிராக இந்த அரசு இருக்குன்ட்டு 8000 பேரை கொண்டு இந்த மாநாடு கூட்ட போறோம்னு சொன்னார்கள். அவர்கள் வேலை செய்து கொண்டு போய்க்குள்ளே அவர்களுக்கு புரிஞ்சுக்கிட்டது. அவர்கள் சொன்னார்கள் 5000 பேரை கொண்டு நடத்துவோம் என்று. பின்னர் சொன்னார்கள் 2000 பேரை கொண்டு நடத்துவோம் என்று. கடைசியில் அந்த மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. 250 பேர் மட்டும் கலந்து கொண்டார்கள். அது கூட வருவதற்கு தயார் இல்லாமல் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பிக்குமார் வரையில் என்றால இந்த இளம் பொடியங்களை பிக்குகளாகின அந்த பொடியங்களை தான் கூடுதலாக கொண்டு வந்து அதை ஒரு சொல்லு பாவிச்சாங்க. ஏன்னா பொடி பிக்குவோ ஏதோன்ற ஒரு சொல்லி சிங்களத்திலேயே பாவிச்சாங்க. அப்படி அவங்க கேவலப்பட்டு போய் நிற்கிறாங்க. அவங்களால முடியே இல்லை. சிங்கள மக்கள் அதுக்கு எதிராக விழிப்படைந்திருக்கிறார்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் வந்தது. அந்த வகையில இந்த மாதிரியான ஒடுக்குமுறைக்கு எதிரான களங்கள் விரிவுபடுத்தப்படணும். அது என்னென்ன களங்கள் இருக்குன்றதே கண்டறியப்படாமல் இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. அதனோடையால அதை தொடர்ந்து முன்னெடுக்கிறது நல்லது. நிஜமாலே வந்து ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது இந்த நிகழ்வு. என்னை பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா வந்து நான் ஒரு 6th படிக்கும் போதே இந்திய மாணவர் சங்கத்துல வந்து சேர்ந்துட்டேன். ஒரு 6வது படிக்கிற போதே வந்து ஒரு பொது சமூகத்துல வேலை பார்க்கிற ஒரு ஆளா வந்த எனக்கு வந்து ஒரு 25 வயசுல தீக்கதிர் பத்திரிகையில வந்து நான் வந்து ஒரு நிருபரா வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் நான் முதல் முறையா வந்து பிசியோதெரபிஸ்ட் செல்வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை வந்து நான் வந்து முதல் முறையா பேட்டி காண்றேன். அப்பதான் வந்து நான் வந்து பேட்டி காணும் போதுதான் எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சது. ஏன்னா முக்கியமா பாத்தீங்கன்னா நமக்கு தெரியாத விஷயங்களும் தெரிஞ்ச விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல நம்மள சுத்திதான் இருக்கு. ஆனா என்னன்னா வந்து நம்ம அது சம்பந்தமா தேடுற ஆர்வம் காட்டுறது இல்ல. தேடி கண்டுபிடிச்சு இதுதான் இத பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்மளுடைய இயல்பான ஒரு சோம்பேறித்தனமா இல்ல ஆர்வமின்மை காரணமா அதை வந்து நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவோம். அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஒரு மனுஷன் தான் இயல்பான வந்து அடையாளத்தோட வந்து வாழ்றதே வந்து இங்க தவறு அப்படின்னு சொல்ற அதிகாரம் வந்து இங்க யாருக்கு இருக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த புராணத்திலயும் இலக்கியத்திலயும் பாத்தீங்கன்னா திருநங்கைகள் கொண்டாடுறாங்க. அப்படியாப்பட்ட திருநங்கைகளை வந்து தான் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த அந்த குழந்தைய ஏன் வந்து வெறுக்கிறாங்க? அவங்களுக்கு வந்து அந்த குடும்பத்தாரே பாத்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளியேத்துறது. இதனால பாத்தீங்கன்னா நேத்து வரைக்கும் வந்து நான் ஒரு பெரிய நல்ல வசதியான வீட்டு குடும்பத்து ஆளா இருப்பேன். இந்த என்னுடைய உணர்வு சொல்ற ஒரு காரணம் நான் வந்து அது கிடையாது. என்னுடைய உடல் வேற, என் உணர்வு வேற அப்படின்னு சொல்லிட்டு நான் யாரு அப்படின்னு வந்து தீர்மானிக்கும் திருநங்கைகளையோ திருநம்பிகளையோ வந்து இந்த குடும்பம் வந்து ஏத்துக்கிறது இல்ல. அதனால பாத்தீங்கன்னா வந்து ஓவர் நைட்ல அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியேற்றப்படுறது, அங்க இருந்து பாத்தீங்கன்னா வந்து வீதிக்கு வந்து இந்த பிச்சை எடுக்கிறதும் ஒதுக்குப்புறமா வந்து நின்று தொழில் செய்யறதும் தான் வந்து அவங்களுடைய அன்றாடம் பொருளாதார நெருக்கடிக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வேலைகளை தான் வந்து அவங்க வந்து தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் கேட்கும்போது வந்து எனக்கு முதல்ல வந்து ஒரு பெரிய குற்ற உணர்வு ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு வந்து ஒரு 25 வயசுலதான்
ஒரு சமூகத்தை பற்றிய ஒரு தேடலே வந்து வந்துச்சு அப்படிங்கிறது. இப்ப இவ்வளவு நாள் வந்து நான் வந்து களத்துல நின்னு பல போராட்டங்கள்ல வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இவங்க என் கண்ணுக்கு ஏன் தெரியல அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டின் வந்து எனக்கு வந்து ஏற்பட்டது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வர்க்க போராட்டத்துல இவங்களும் வந்து ஒரு தனி பிரிவினர் இருக்கிறாங்க, இவங்களையும் சேர்த்து இணைச்சுதான் வந்து நம்மளுடைய போராட்டத்தை வந்து வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு உணர்வுக்கு வந்து நான் வந்து வந்தேன். இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா வந்து இப்போ பேசும்போது வந்து சொன்னாங்க இந்த பால் புதுமையினர் அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. இதுல என்னன்னா திருநர் அப்படின்னா திருநங்கைகள், திருநம்பிகள். ஆண்ல இருந்து பெண்ணா மாறுறது, பெண்ணுல இருந்து ஆணா மாறுறது, பெண்ல இருந்து ஆணா மாறுறவங்கள நம்ம வந்து திருநம்பிகள் சொல்வோம். இந்த திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் சேர்த்து நம்ம திருநர் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இது இல்லாம வந்து லெஸ்பியன்ஸ் இருக்கிறாங்க, கேஸ் இருக்கிறாங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து சமீபமா வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு நம்ம ஆனந்த் வெங்கடேஷன் ஜட்ஜ் தான் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்தாரு. பாலிசி திருநங்கைகளுக்கும் எல்ஜிபிடிக்குமான அந்த பாலிசி ஒருங்கிணைந்த பாலிசி கொடுக்கலாமா இல்ல தனித்தனி பாலிசியா வந்து வேணுமா அப்படிங்கிற ஒரு வழக்குக்குள்ள அவர் போகும்போது அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா தன்னை ஒரு ஆலோசகர் கவுன்சிலிங்க்கு வந்து அவர் வந்து முதல்ல போனாரு. அப்ப இந்த மாதிரியான ஒரு இஷ்யூவை எடுக்கும்போது தன்னை வந்து உட்படுத்திக்கிட்டு நான் இந்த வழக்குல சரியான பார்வையில இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவர் வந்து ஒரு கவுன்சிலிங் போயிட்டு வந்தாரு. அப்ப அவரு வந்து பேசும்போது என்ன சொன்னாரு அப்படின்னா இந்த பால் வகையில பாத்தீங்க அப்படின்னா 200க்கும் மேற்பட்ட பால்கள் இருக்கு. அதனால வந்து ஆல்ரெடி வந்து 2008 வந்து திருநங்கைகள் நலவாரியம் வந்துடுச்சு. ஆனா இந்த பால் புதுமையினர் பன்மையினர் வந்து நிறைய இருக்கிறதால அதை வந்து தனியா டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது வந்து பால் புதுமையினர்ங்கிறது இந்த எப்படி சொல்றது லெஸ்பியன், கே அந்த மாதிரியான ஒரு இதுல இருக்கிறவங்க, அந்த மாதிரி பால் வகையான இருக்கிறவங்கள தான் வந்து நம்ம வந்து பால் புதுமையினர் அப்படின்னு வந்து சொல்றோம். அதுல வந்து அதை வந்து நான் இங்க வந்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த டிரான்ஸ்ஜெண்டர்ஸோடைய போராட்டம் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து வந்து அவங்க நடத்திய அந்த போராட்டம். ஏன்னா வந்து ஆரம்ப காலத்துல வந்து அவங்களுடைய வரலாறு இலக்கியம் எல்லாம் எடுத்து படிச்சோம் அப்படின்னா வந்து வரலாற்றுல அவங்க வந்து அரசர்களுக்கு வந்து ஒரு பெரிய தளபதிகளாக இருந்திருக்கிறாங்க, அந்தப்புறத்துல பாதுகாவலர்களாக இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்பது வந்து ஆடி பாடி வந்து கோவில்கள்ல வந்து வாழ்த்து சொல்றவங்களா இருந்திருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்தவங்களுடைய ஏதோ குறைந்தபட்ச இது அவங்களுக்கான அந்த இதுல வாழ்ந்தவங்களுடைய ஒட்டுமொத்த வந்து இதுவும் பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் 1871 இந்த குற்றவியல் சட்டத்துல வந்து இவங்களையும் வந்து சேர்த்துட்டாங்க. ரவீந்திரன் தோழர் சொன்ன மாதிரி வந்து இவங்க ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல, இவங்க உருவமே வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி இவங்களை வந்து பின்தொடர்ந்து எப்படி வந்து குற்ற பரம்பரை சட்டத்தை வந்து எப்படி வந்து தினமும் வந்து கையெழுத்து போடணும், அவங்கள வந்து கண்காணிக்கப்படுறது, பொதுவுல வந்து அவங்க வந்து வாழ்த்து சொல்ல போகும்போது வந்து அவங்கள வந்து அடிச்சு துரத்தி சித்திரவதை பண்ணி அவங்கள வந்து அப்படியே அவங்களுடைய வாழ்க்கையே பாத்தீங்கன்னா வந்து மறைமுகமான வாழ்க்கை தான் வந்து அவங்க வந்து வாழ நேரிட்டது. அப்படி இருக்கும்போதுதான் வந்து இந்தியா வந்து சுதந்திரம் அடையுது. குற்றப்பரம்பரை சட்டத்தை வந்து எடுத்துட்டாங்க. இருந்தாலும் பாத்தீங்கன்னா திருநர் சமூகத்தோடைய பிரச்சனை மட்டும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து வந்து நீடிச்சுட்டு தான் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா 2014 நால்சா ஜட்ஜ்மெண்ட் இந்தியால பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான வந்து ஒரு தீர்ப்பு வந்து 2014 வந்து ஏப்ரல் 15 வழங்கப்பட்டது. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அடிப்படை உரிமை அரசியலமைப்பு வந்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் இங்க வந்து அரசியலமைப்பு வந்து அடிப்படை உரிமை கொடுத்திருக்கும் போது இவங்களுக்கு மட்டும் ஏன் மறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணி குற்றப்பரம்பரை சட்டம் வந்து கொண்டு வந்தது, அதுல நடத்தின விதம் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து ரொம்ப தவறான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்து நீதிபதி வந்து சிக்ரி வந்து தான் நினைக்கிறேன், அவரு ரொம்ப அருமையான ஒரு விஷயத்த சொன்னாரு. திருநர்
திருநர் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து ஒரு இடது கை பழக்கம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தீங்கற்ற வந்து ஒரு இடது கை பழக்கம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதான் வந்து அவர் வந்து மென்ஷன் பண்றாரு. இயற்கை எப்படி வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் படைச்சதோ அதே மாதிரி இயற்கையோட படைப்பு தான் வந்து இவங்க மாறுபாலினத்தவர்கள் அப்படிங்கிறத வந்து அவர் அங்க வந்து அவங்க வந்து சொல்லி தீர்ப்பளிக்கிறாங்க. அந்த தீர்ப்பின் அடிப்படையில வந்து 2019 தான் வந்து திருநர்களுக்கான வந்து மசோதாவே வந்து இங்க வந்து அமுலாக்கப்படுது. அமுலாக்கப்பட்டு இந்த 6 வருஷம் தான் வந்து டிரான்ஜெண்டர் சம்பந்தமாவும் எல்ஜிபிடிக்யூ சம்பந்தமாவும் வந்து பரவலா வந்து பொது சமூகத்துல வந்து ஒரு பெரிய தொடர் போராட்டங்கள்லயும் வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு. இந்த மாற்றம் பாத்தீங்கன்னா முழுமையா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லணும் அப்படின்னு நினைச்சா வந்து அப்படி இல்லைங்கிறது தான். இருந்தாலும் குறைந்தபட்ச மாற்றம் வந்ததோடைய அடையாளம் தான் இன்னைக்கு வந்து டிரான்ஜெண்டர் சம்பந்தமா இந்த கூட்டம் நடக்கிறது கூட வந்து நான் வந்து அப்படிதான் வந்து பாக்குறேன். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வந்து அந்த ஃபுல்லா மாறுச்சானா மாறல. ஏன்னா இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க லக்ஷ்யா வரும்போது இப்ப நாங்கெல்லாம் வந்து வெளியில போகும்போது 2 பேரும் கையை பிடிச்சிட்டு தான் போவோம். அப்படி போகும்போதும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஓவியர் திருநாவுக்கரசு அவரை பார்த்துட்டு நாங்க பஸ் ஸ்டாப்க்கு நடந்து போயிட்டு இருக்கோம். நடந்து போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 வீலர்ல இருந்து ஒருத்தர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா எங்களுக்கு முன்னாடி போய் வந்து வண்டியை நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து நாங்க அதை கிராஸ் பண்ணிட்டு போயிட்டோம். திரும்பவும் வந்து கொஞ்ச நேரத்துல திரும்ப அந்த வண்டி வந்து முன்னாடி வந்து நிக்குது. அப்போ என்னன்னா இன்னும் பொது சமூகத்துல வந்து டிரான்ஜெண்டர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு பெண்ணோட ஒரு திருநங்கையோட ஒரு பெண் வந்து பயணம் பண்ணாலும் அவங்கள ஒரு திருநங்கையா பார்த்துதான் வந்து பயணிக்குது அணுகுது அப்படிங்கிறதுதான் வந்து இந்த புத்தகத்தோட ஒரு இதுவா சாராம்சமா இருக்கு. ஏன்னா இந்த புத்தகம் நான் ஏன் எழுதுறேன் அப்படின்னா நிறைய எனக்கு தெரிஞ்சு வந்து எழுத்தாளர்கள் நிறைய அற்புதமா வந்து புத்தகங்களை வந்து டிரான்ஜெண்டர் சம்பந்தமா புத்தகங்களை வந்து எழுதியிருக்காங்க. அதே மாதிரி திருநங்கைகளே அவங்களுடைய வாழ்க்கை சம்பந்தமா வந்து நிறைய எழுதியிருக்காங்க. ஏன்னா அவங்கள பத்தியே எழுத ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நம்ம புதுசா ஒன்னும் சொல்ல போறது இல்ல. ஆனா என்னன்னா இந்த புத்தகம் அப்படின்றது வந்து நான் அவங்களுடைய பயணிச்ச பயணம், இந்த பயணிச்ச பயணத்துல ஏற்படக்கூடிய அனுபவங்கள் அததான் வந்து இந்த புத்தகமா வந்து எழுதியிருக்கேன். இந்த 15 வருஷம் பயணத்துல எங்கெங்கெல்லாம் வந்து ஒரு பெண்ணும் ஒரு திருநங்கையும் பயணம் பண்ணும்போது இந்த சமூகம் அவங்கள வந்து எப்படி பாக்குது, என்ன மாதிரியான அணுகுமுறை வந்து இந்த சமூகத்துல இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு பெண் ஒரு இதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து பெண் வந்து ஏன் வந்து எல்லாத்தையும் எப்படி இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த எப்படி சொல்றது கற்பு மானம் இதுக்குள்ள சிக்கி தான் வந்து ஆணாதிக்கம் இதுக்குள்ள சிக்கி வந்து அவங்க வந்து அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. ஆனா நாங்க இந்த உங்க குடும்பம்ங்கிற இந்த சிஸ்டத்துல இருந்து என்னை துரத்திட்டதாலும் இந்த சமூகத்துக்கு எதிரா வந்து நாங்க வந்து சமூகத்துக்கு எதிரா வந்து நாங்க போராடிட்டு இருக்கோம். என் உணர்வுக்கு வந்து நாங்க எவ்வளவு நேர்மையா இருக்கோம். நீங்க வந்து உங்களுக்கு எல்லா விஷயமும் இருக்கு, இருந்தாலும் உங்க குடும்பம்ங்கிற கட்டமைப்பு வந்து உங்களுக்கு அப்படியே நேரெதிரா எங்களுக்கும் ஒரு பெண்ணுக்கும் ஒரு திருநங்கைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நேரெதிரா வந்து ஒரு குடும்பம் வந்து எப்படி நடந்துக்குது, இந்த குடும்பத்தால வந்து நான் ஒரு பெண் எப்படி பாதிக்கப்படுறா, ஒரு திருநங்கை எப்படி பாதிக்கப்படுறா. இந்த சமூகத்துல பாத்தீங்கன்னா வந்து தோழர் பேசும்போது ஐக்கியூ லெவல்லாம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியெல்லாம் இல்ல. என்னன்னா எல்லாரும் இயற்கை வந்து எப்படி ஒரு ஆணோ பெண்ணோ அதே மாதிரிதான் திருநங்கை திருநம்பி இப்படிதான் இருக்கிறாங்க. என்னன்னா குறைந்தபட்சம் வந்து இப்ப நான் ஒரு பெண்ணு நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறேன்னா இந்த வழக்கறிஞருங்கிறது இந்த சமூகத்துக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது ஒரு திருநங்கையோ ஒரு திருநம்பியோ வந்து இந்த சமூகத்துல நல்லா வந்து அவங்க வந்து இயல்பா வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்ந்தா அவங்களும் இந்த சமூகத்துக்கு வந்து பயன்பெறக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அவங்களால இந்த சொசைட்டி வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஒரு பேசிக் சென்ஸ் வந்து இங்க இல்லாம அவங்கள ஒதுக்குறதால அவங்களுக்கு வந்து நேரிடுற பிரச்சனை என்னன்னா 2 வழிதான். ஒண்ணு வந்து கடை கேட்கணும், இல்லாட்டி போனா அவங்க வந்து பாலியல் தொழில் வந்து செய்ய வேண்டிய
நிர்பந்தத்துக்கு ஆளாயிருக்கோம். அவங்க இந்த வேலையை செய்வது என்பது இந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய இயலாமை அப்படின்னு தான் சொல்வேன். அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நம்ம எல்லாரும் சேர்ந்துதான். அப்போ இந்த சமூகத்தை மாற்றணும் அப்படின்னா இப்ப இது போன்ற இருக்கிறவர்களுடைய கல்வி, ஏன்னா அவங்க ஒழுங்கா படிச்சிருப்பாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது நம்ம என்ன பண்றோம்னா அவங்கள அபியூஸ் பண்றோம். வீட்டை விட்டு வெளியில வந்தா குடும்பம் அபியூஸ் பண்ணுது. இப்படி எல்லாத்தையும் அபியூஸ் பண்ணி ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா தங்களை முரடம் ஒரு மாதிரி ஆக்கிக்கிறாங்க. அப்போ நீ என்ன அட்டாக் பண்ண வரும்போது நான் நம்ம தான் சொல்லுவோம்ல, அடிச்சா திருப்பி அடி அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு சிலர் பேசும்போது சொல்லுவாங்க, பா இவங்க எல்லாம் பரவாயில்லைங்க, நல்லா பேசுறீங்க, அவங்க எல்லாம் ரொம்ப ஹாஷ் அப்படின்வாங்க. ஏன் ஹாஷா இருக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம உளவியலா அவங்களுடைய உளவியல் பிரச்சனையா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்படி இவர்களை குறித்து பேசணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே போவோம். ஏன்னா இந்த புத்தகம் என்பது ஒரு 15 வருட பயணம் என்பதாலும் இதுல யாரையும் தப்பா சொல்றதும் இல்ல. அவங்க கேக்குற கேள்வி என்னன்னா, ஏன் உறுப்பை அறுத்து போட்டுட்டு நான் ஒரு பெண்ணா மாறணும்னு நினைக்கிறேன், அப்போ சக பெண்கள் எங்களை ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விய வலியோட வைக்கிறாங்க. அப்போ அந்த கேள்விக்கான நியாயத்தை நம்ம சொல்ல வேண்டி இருக்கு. எனக்கு என்னன்னா குறைந்தபட்சம் இவங்களோட அனுபவிக்கும் போது, பயணம் பண்ணும்போது நடந்த நிகழ்வுகளையும் அவர்களோட பேசும்போது நடந்த உரையாடல்களையும் நான் ஒரு நேர்மையா பதிவு பண்ணணும். பதிவு பண்றதுங்கிறது என்னுடைய நேர்மை அப்படிங்கிற ஒரு ஒத்த சிந்தனையாலதான் இந்த புத்தகத்தை எழுதணும்னு நான் நினைச்சேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா முதல்ல ஆக்சுவலி நாங்க ஒரு நாடகம் போடலாம், ஒரு பெண்ணும் ஒரு திருநங்கையும் பயணம் பண்ணும்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கலந்துரை மாடல் மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு பயணிக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணோம். அந்த நாடகம் தான் இன்னைக்கு எனக்கு ஒரு முழுமையான புத்தக வடிவத்துல நின்றுருக்கு. லக்ஷ்யா சொன்ன மாதிரி இந்த புத்தகம் எழுதணும் அப்படின்றதுக்காக இவங்களோட பயணிக்கல. அப்படி பயணிச்சேன் அப்படின்னு இந்த புத்தகம் ஒரு பெரிய நாவலா வந்திருக்கும். இப்ப கூட என்னன்னா நிறைய மெட்டீரியலா இருந்தது. எனக்கு எப்படியாவது எல்லா மெட்டீரியலும் அந்த ஒரு புத்தகத்துல கொடுத்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டம்ப் பண்ணி மெட்டீரியலா எனக்கு தோணுனது எல்லாத்தையுமே முழுமையா அதுல கொடுத்திருப்பேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாலாதிக்கம்ங்கிற வார்த்தையே புதுசா இருக்குன்னு சொல்லி தோழர்கள் சொல்லியிருந்தாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட பேசும்போது பேசின வார்த்தைகளை தான் நான் பயன்படுத்தியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தை கூட லக்ஷ்யா அவர்கள் அவங்களுடைய கவிதைகள்ல பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போ அப்படியே ஆச்சரியமா இருந்தது எனக்கு. நம்ம ஆணாதிக்கம் கேட்டிருப்போம், அது என்ன பாலாதிக்கம்? அப்போ ஆண் பெண் இருமையோட அந்த இதுல இருந்து அவங்க அந்த பாலாதிக்கம்ங்கிற வார்த்தைய பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸோட டிராவல் பண்ண இதுல இருந்து அவங்க என்னென்னலாம் பேசினாங்களோ அதை தான் இந்த புத்தகம் ஆஹ் இது பண்ணிருக்கு. பேசிக்கா என்னன்னா நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா 2008 திமுக அரசாங்கம் அவர்களுக்கு நலவாரியம் கொண்டு வந்தது. அதுல இருந்து அவங்களுக்கு ஒரு சில நலத்திட்டங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நலவாரியத்துல 11,000 சில்லற உறுப்பினர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. ஆனா தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா ஓட்டு வாக்காளர்கள் லிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 7,000 சில்லற பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இந்த 2011 இது கணக்கின்படி பாத்தீங்கன்னா ஒரு 22,000 திருநங்கைகள் இருக்கிறாங்க. அப்போ இன்னும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்தமா எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிற சரியான புள்ளி விவரமே இல்லாத ஒரு நிலையில தான் இவங்களுடைய வாழ்க்கையும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுதான். அப்படி இருக்கிற சூழல்ல தான் இந்த புத்தகம் வந்திருக்கு. தோழர்கள் வேற என்ன சொல்றது, ஆமா இலங்கையில இருந்து பேசும்போது சொன்னாங்க, ஜோனிஷா சம்பந்தமா சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஜோனிஷா மட்டும் இல்ல, இப்போ மே மாசம் இலங்கையில இருந்து
லாவண்யான்னு சொல்லிட்டு ஒரு திருநங்கை பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு வருவதா சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் வந்து மே மாசம் வராங்க அப்படிங்கறதையும் வந்து சொல்லிக்கிறேன் தோழி. ஏன்னா நிறைய இலங்கையில இருந்தும் வந்து எல்லாருமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு தமிழ்நாட்டை நோக்கி தான் வருகிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுலதான் ஓரளவுக்கு வந்து அக்செப்டபிலிட்டி இருக்கு. ஆனா என்னன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நிரந்தரமா வந்து அவங்களுக்கான ஃபியூச்சர், அவங்களுக்கு காங்கிரீட்டா வந்து ஒரு வேலை வாய்ப்பு, கல்வி வேலை வாய்ப்புல வந்து உறுதிப்படுத்தல. கல்வி வேலை வாய்ப்புல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு எல்லாருக்குமே வந்து ஒரு குடும்பத்துல ஒரு திருநங்கை வந்து பிறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பல்சரி வேலை அப்படிங்கிறத அரசாங்கம் வந்து அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி, தனியார்ல வேலைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த குடும்பமே அவங்கள வந்து வெளியில துரத்தாதுங்கிறது தான். வெளியில வந்து வர்றதாலதான் இவங்களுடைய நிலைமை வந்து இப்படி வந்து மோசமான சமூகத்துல வந்து இப்படிதான் இருக்கு. அதே மாதிரி அததான் அவங்க கேக்குறாங்க. எங்களுக்கு வந்து உங்களுடைய அனுதாபங்கள் எங்களுக்கு வேண்டாம். லக்ஷ்யா வந்து ஒரு கவிதையில சொல்லியிருப்பாங்க, உன்னோட அனுதாபம் எல்லாம் வேணாம், உனக்கு வேணா நீ அனுதாபம் காட்டுறதா இருந்தா நாய்க்கு வந்து 2 ரொட்டி துண்டை போட்டு போ. எனக்கு வேண்டியது அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய அடிப்படை உரிமையான சமத்துவம். இந்த சமத்துவத்தை வந்து நீயும் நானும் சமம் அப்படிங்கறத எனக்கு வந்து நடைமுறைப்படுத்தினாலே போதும், நான் வந்து என்னைய பார்த்துப்பேன் அப்படிங்கிறதுதான் தோழர்களே. அந்த அடிப்படையில தான் இந்த புத்தகம் வந்து வெளிவந்திருக்கு. இந்த இந்த புத்தகத்திற்காக வந்து இன்னைக்கு இவ்வளவு சிரமத்திலயும் வந்து தோழர் நீதிராஜன் தோழர் ஒரு டிராவல்லையே வந்து கடகடன் வந்து ஓபன் பண்ணி இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்தி கொடுத்திருக்கிறாரு. அதுக்கு ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிறேன் தோழர். அது இல்லாம இங்க வந்திருக்க ஒவ்வொரு தோழர்களுக்கும் வந்து நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.